பாமுகம் ஃபாட்டிவியிலான தமிழ் வானில் ஊடாக உறவுகளின் இணைய வருவது வாழ்வின் உண்மை தோப்போடு உகந்த சம்சேகரர்கள் வணக்கம் வாருங்கள். இனிய மதிய வணக்கம் மானியக்காக்கு மற்றும் பாம உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் உற்சாகம் தானே வரைக்கும்? உற்சாகம் நீங்கள்? ஆமாம், உற்சாகம் நான் எடுத்துக்கொள்கிறேன். இந்த நிகழ்வுக்காக எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயமும் எடுத்துக்கொள்ள நன்றி. அன்று காலை சிந்தனை தந்த படைப்பாளருக்கும் மற்றும் சிந்தனையாளருக்கும் இன்று நாளில் படைப்புகள் படைக்கும் அனைவருக்கும் காலை தொகுப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாழ்வுண்மைக்கு செல்வோம். சற்று நாள் இடைவெளிகள் இருந்து இதற்கு நீண்ட வழியாடு இதை கேட்கக்கூடியதாக இருந்த நிகழ்வு ரெண்டாவது முந்தைய நாளில் நான் தலைப்புக்குள்ள வருகிறேன் வந்தது தகவல். அன்பானவர்களே, வாழ்வுண்மை 273வது வாரத்துக்கான தலைப்பு அன்பு. சமகாலத்தில் அன்பு குறைந்து கொண்டு போவதற்கான காரணம். உங்கள் அனுபவ கருத்துக்களை பாமோ டிவி வாழ்வுண்மை நிகழ்வு மற்றவரிடம் பயந்து கொள்ள அன்பாளைக்கின்றவர்களே. வாழ்வுண்மை 273வது வாரத்துக்கான தலைப்பு அன்பு. சமகாலத்தில் அன்பு குறைந்து கொண்டு போவதற்கான காரணம். உங்கள் அனுபவ கருத்துக்களை பாமோ டிவி வாழ்வுண்மை நிகழ்வு மற்றவரிடம் பயந்து கொள்ள அன்பாளைக்கின்றோம். அன்பானவர்களே, இது நான் இந்த தலைப்பு எடுப்பதற்கான இது இல்லாட்ட அன்றாடம் வாழ்க்கையில் அது அன்புன்றதை எப்போவுமே அது பாவிக்கிற சொல்லுகள். அது இப்போது எங்கே கேட்டாலும் எங்கே கேட்டாலும் எல்லாமே குறைஞ்சு கொண்டு போகுது, இல்லை என்று சொல்கிறார்கள். அப்போ நான் இந்த தலைப்பை எடுப்பதற்கான நீங்கள் கூட அனுபவத்தை பயிர விரும்புகிறீர்கள் அன்பை கேட்டுக்கொள்கிறேன். இதில் வந்து பயந்து கொள்ளுங்கள், நாம் கற்றுக்கொள்ளலாம். நான் மற்றும் சென்ற வாரம் நான் சில மாதங்களுக்கு பிறகு இணைந்து கொண்டேன். இன்றும் இணைந்து கொள்ள இயலாத நிலம் இருந்தும் இணைந்து கொள்கிறேன் என்றால் நான் இனிவரும் காலங்களில் இடைவெளி விடக்கூடாது என்பதற்காக எவ்வளவோ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் எவ்வளவோ சோதனைகள் இருக்கும். அன்றாட வாழ்க்கையிலையும் வந்து வந்து போகும். சில பேருக்கு அதுதான் வாழ்க்கையாகவே போகிற அளவுக்கும் இருக்கும். என்றாலும் நான் அதுக்குள்ளேயும் இணைந்து உங்கள் முன் முடிந்த நீங்கள் இணைந்து பயந்து கொள்ளுங்கள். நானும் வருங்காலங்களில் இந்த தலைப்புக்குள்ளே எனது சிறிய பக்கங்கள் அனுபவங்களை கொண்டு வரேன். வருங்காலத்தில் கண்டிப்பாக ஏனென்றால் இப்போது இந்த அன்பு குறைந்து கொண்டு போகாத அதில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அன்பை கேட்டுக்கொள்கிறேன். இந்த அன்பு நீங்கள் அதை பற்றி கதைக்கும் போது உங்களோட அனுபவத்தை கொண்டு வாருங்கள். இந்த அன்பால் வருங்கால சந்ததிக்கு என்னவாகும்ன்றதை முடிந்தா சொல்லுங்கள். மற்றது இதில் ஒன்றை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த அன்பு எங்கிருந்து கூடுதலாக வாரதுன்றதை இதில் நான் இதை எடுத்துக்கொள்ளையில் நீங்கள் முடிஞ்சா சொல்ல வாருங்கள். அதில் இப்போ தாயிடமா அந்த இடமா கூடுதலான அன்பு இந்த காலங்களில் அது கிடைத்தது என்ன மாதிரி என்று நீங்கள் இந்த இதில் பயந்து கொள்வோம். முடிந்த அளவுக்கு சொல்ல விரும்புகிறீர்கள் பயந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நான் இது வேறு எப்படியே நீங்கள் மனங்களை நோவடிக்கையில் ஏன்னா இந்த காலத்தில் கண்டிப்பாக அந்த அன்புன்றது எப்படியான காலத்தில் போய் கொண்டிருக்கின்ற எல்லோருக்குமே தெரியும். இப்போ நேர கதைப்போம், பிறகு இல்லாத நேரம் இவ்வளவு நடக்கும். அப்போ அந்த எனது அனுபவத்தை நான் இப்போ கொண்டு வருகிறேன். இதுக்குள்ள ஒரு சின்ன சென்ற வாரத்தின் தொடக்கத்திலையும் ஒரு சின்ன தொட்டு சொல்கிறேன். இடையிலதாரன் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உறவுகள் யாராவது பயிர விரும்புகிறீர்கள் பயந்து கொள்ளுங்கள். கடைசி நேரத்தை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். சென்ற வாரம் நாம் அந்த ஒரு நிமிடம் ஒரு மணித்தியாலமும் 2-3 நிமிடம் கூட எடுத்து விட்டேன். இந்த முறை அந்த மணித்தியாலத்துக்கு முடித்துக்கொள்வோம். நான் இன்று நிலைமை கண்டிப்பாக நினைந்து கொள்ளான். நம்ம எந்தும் நினைந்து கொண்டேன். இடைவெளி விடக்கூடாது என்றதுக்காக நான் நினைந்து கொண்டேன். நீங்களும் பயிர விரும்புகிறீர்கள் வந்து பயந்து கொள்ளுங்கள். இது நாம் வாழும்போது நமக்குள்ளே இவ்வளோ காலம் நாங்கள் வாழ்ந்து கொண்டு வந்ததில் மற்றவைக்கு அதை ஒரு பயனுள்ளதாக இருப்பதற்காக இந்த அன்பு ஒவ்வொரு பக்கமும் எவ்வளவோ அன்பு என்றால் எப்படி ஆழமான அன்புகள் எப்படி வந்தது, என்ன இதில் நாங்கள் தவறு செய்கிறோம், என்ன இதனால இந்த அன்பு இப்போது எதுக்காக அந்த அன்பு என்றதையும் நீங்கள் ஒவ்வொரு பிரபலம் சொல்ல விரும்புகிறீங்க. இதில் பயந்து கொள்ளுங்கள். இந்த வாழ்வு மேலே
வணக்கம் வாணியவர்களுக்கும் வணக்கம் செயலவர்களுக்கும் உங்களோட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ராஜினி அல்பன்சோரனையும் வாழ்வுமே என்பவர்களுக்கும் நன்றி. நீங்கள் உற்சாகம் தானே? சில மாதங்களுக்கு பிறகு மீண்டும் உங்களுடன் நீங்கள் உற்சாகம் தானே? ஆமாம், ஓரளவு உற்சாகமா இருக்கிறோம். ஓகே, சிறப்பு, நன்றி. உங்களோட பக்க அனுபவங்களை பயந்து கொள்ளுங்கள் இந்த அன்பை பற்றி. அன்பு அது எங்கள்ல இருந்து அது முதல் வர வேணும். நாங்கள் மற்றவர்களுக்கு என்ன மாதிரி நாங்கள் அவர்களை பார்த்து நாங்கள் செய்யக்கூடாது. நாங்கள் முதல் என்ன மாதிரி மற்றவர்களோட பழக வேணும் வேண்டும், என்ன மாதிரி கதைக்க வேணும் வேண்டும், அவர்களை மனநுவா பண்ண வேணும் வேண்டும். அந்த அப்படி இது எனக்கண்டா என்னன்னு தெரியாது. நான் பழகிறாக்கள் எல்லோருடையும் அவர்களும் என்னில் அன்பாத்தான் இருக்கிறார்கள். தாயத்தில் இருக்கும் பொழுதும் அப்படித்தான், இங்கே உள்ள இருக்கும் பொழுதும் அப்படித்தான். நானும் பழகிறது அதே மாதிரித்தான், அவர்களும் அப்படித்தான். மற்றவர்களை விட என்னில் கொஞ்சம் கூட என்று சொல்லலாம், மற்ற ஆக்களை இருக்கிறவர்களை விட. எனக்கு நல்லா தெரியா. நான் எனக்கு இப்ப சில நேரம் முந்தி சொல்லினா கோவமே வராதான்னு ஒப்பினேன். ஆனா இப்ப எனக்கு சில நேரம் கோவம் வர மாதிரி தான் இருக்கு. இங்க நான் தெரியாதா தனிய மேல இருக்கிறது, கவலையாளுகள், இவரும் கதைக்க நானும் கதைக்க, அந்த அப்படி கோவங்கள் எல்லாம் எனக்கு வரும் இப்ப சில நேரத்துங்களே. ஆனா என்ன பொறுத்தளவில் நாங்கள் அங்கேயும் அப்படித்தான். நாங்கள் அந்த கூடுதலா அந்த மற்றவர்கள் மேலே அந்த தனி வீடு தூர தூர என்ற ஆக்கள் இருந்து அப்படி இப்ப எங்களோட அம்மா சௌரங்கள் எல்லாம் ஒரே வீதியில் அடுத்த வீதியில் அப்படி அப்படி இருந்தபடியா பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து அவ்வளவுக்கு அன்பாத்தான். அந்த இங்கேயும் சில பேர் சொல்றோம், அந்த எங்களோட ஒரு திருமண அந்த கொண்டாட்டத்துக்கோ அல்லது மற்ற துக்க தினத்துக்கோ எங்களோட அம்மா சௌரங்கள் 6 பேரும் ஒன்றாத்தான் போவினோம், ஒன்றாத்தான் வருவினோம். அப்படியான ஒற்றுமையும் அன்பும் இருக்குது. என்னன்னு சொன்னா, ஆனா சிலர் எங்கட அம்மா ஒரு இதுக்கும் போக மாட்டேன். ஆனா சில சகோதரங்களுக்குள்ள வாய் பேச்சு நடக்கும். புறாவேன்னு பார்த்தா அடுத்த நாள் தேர்ந்துருக்கணும். அந்த அப்படி ஒரு காலம் கோவிச்சு கொண்டு இருந்தது கிடையாது கனகாலமா அப்படி எல்லாம். ஆனா இயக்கியது இப்ப நாங்க பாக்குற அளவுல சில சகோதரங்களே கதைக்காம இருக்கிறார்களும் இருக்கணும் என்ன இல்லாம. ஆனா தாயத்துல இருந்ததை மறந்து இங்க சிலர் அதை மறந்து வாழ்றபடியா அன்பு குறைதோ தெரியல. ஆனா நாங்கள் இங்க சகோதரங்கள்ல இருக்கிற அன்பு கொஞ்சம் கூட குறையல எங்களுக்கு. அப்படியாதான் நாங்கள் நடக்கிறோம். ஆனா இனி காலங்களானா இனி இங்க எங்களை அந்த பிள்ளையால வேறு சகோதரங்கள் அந்த அப்படின்னு சொல்லிக்க அதுக்கட ஒரு இதுல உண்டா. சரி, நம்ம இனி அவர்கள் திருமணம் செய்து அவர்களுடைய வாழ்க்கையோட பார்க்க அவர்கள் கொஞ்சம் குறைதோ எனக்கு தெரியாது. அந்த பெஞ்சு தூக்குற போவைக்க இப்ப அங்க ஒன்றா வாழ்ந்த நாங்கள் இங்க அப்படி இல்லை, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு அதால. ஆனா நாங்கள் இந்த மாதிரி மற்றவர்களோட அன்பா இருக்கிறோமோ அவர்களும் எங்களோட அன்பா இருப்பார்கள். எனக்கு என்ன பொறுத்தளவுல நான் எனக்கு சொல்லுங்க. என்ன கேட்டீங்க? இல்ல ஆனா நீங்க இதை சொல்றத கேட்டு சொல்லுவாங்க என்ன. அதே மாதிரி எனக்கு தெரியல என்ன பொறுத்தளவுல நான் மற்றவர்களோட. ஆனா எனக்கு யாரும் என்ன சொன்னாலும் எனக்கு மனதுக்கு கொஞ்சம் கவலையா இருக்கும். நீங்க என்னோட அன்பு அது உள்ளத்துல இருந்து வர்றதுதான். மற்றது நாங்கள் கதைக்காம இருக்கிறது அது எங்களோட சுபாவம். ஆனா எனக்கு அது பிடிக்காடி. ஆனா அவைய பற்றி மற்றவைக்கு போய் சொல்ல மாட்டேன். என்ற பாட்டுல மனதுக்கு கவலைப்பட்டு கொண்டு ரெண்டாவே கதைச்சா கதைப்பேன். நான் சிரிச்சாதான் சிரிப்பேன், நான் வெளியே போக மாட்டேன். ஆனா அந்த அன்பு இருக்கும். எப்படியும் நாங்கள் அந்த நாள் துவங்கி பழகிற அன்பு உள்ளுக்கு இருக்கும். ஆனா நேர இப்ப சொல்லிவிட்ட கரைச்சல் இல்லை. என்னன்னா நாங்கள் அவை இன்னும் இப்படி சொன்னேன்ட்டு எங்களுக்கு மனத்துல வச்சு அவையோட சண்டை பிடிக்காம எங்களோட மனதுல உள்ளது எல்லாத்தையும் சொல்லிவிட்டா அது கூட நாங்கள் பாசமா பழகலாம். என்ன அதை ஏற்றுக்கொள்றது அண்மையும் இப்ப ஒவ்வொரு பக்கங்களை பொறுத்து இருக்கு. சில இடங்கள்ல இப்ப பாருங்க, இப்ப எல்லாரும் வெளிநாட்டுக்கு ஒவ்வொரு பக்கத்துல நல்லா இப்ப அங்க இருந்த விட இங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கிறார்கள். அங்க இருக்க இப்ப சகோதரங்களுக்கு அந்த சில நேரம் அங்க ஒரு வீடு காணி இருந்தா அதுக்குள்ள பிரச்சனை வருது. அங்க இருந்த தாயத்துல இருந்த அன்பு இல்ல, இங்க அப்புறம் என்னன்னு கேட்டா அதுக்கு இங்க சண்டை பிடிப்பேன் சில பேர். என்ன அப்படியும் இருக்கு. நான் இல்ல மற்றவர்கள் நான் குறை சொல்லல. என்ன நான் முதல் திருத்தோணும், அதுக்கப்புறம் மற்றாக்களை சொல்லணும். ஆனா என்ன பொறுத்த அளவுல ஆனா இப்ப கூடுதலான உங்களோட பார்வையில கேள்விப்பட்டீங்க இல்ல இடமே அன்பு குறைஞ்சு கொண்டு போகுதுன்னு சொல்லுவீங்க. அன்பு அது இஞ்ச வந்தா பிறகு சரி எல்லாரையும் முழுக்க சொல்லல. சரியா அரைவாசி 50க்கு 50% குறைஞ்சுதான் போகுது. ஆனா 50% இருக்கணும். நாங்க எங்களை நான் பார்த்தளவுல ஆக்களை எல்லாம் அவ்வளவு ஒற்றுமையா இருக்கணும். என்ன
அதுல என்ன முழுக்க சேர்ந்து சொல்லி இல்லாது அது வந்துட்டு சந்தர்ப்பம் சூழ்நிலையாலேயும் அவர்களுக்கு வரலாம் என்ன அந்த அன்பு குறைஞ்சு குழப்பங்கள் வர்றதாலேயும் சில பேர் அப்படி கதைக்காம கனகாரமா இருக்கிற சகோதரங்களும் இன்னைக்கு நம்ம என்ன ம் ம் அப்ப தாயத்துல இருந்து அன்பது இங்க வந்து இல்லாம போயிட்டுது அது. உண்மை உண்மை. ஆனா இப்ப அன்பை வந்து சில நேரங்கள்ல சில பேர் அந்த மற்றவை காண்டி முன்னுக்கு நடிக்கிறது ஒரு அன்பா இருக்கும். இப்ப இந்த அந்த அன்பு நிரந்தரம் இல்லாத அன்பா இருக்கும் அது சில பேர். நானும் கண்டிருக்கிறேன் எனக்கு அது பிடிக்கிறேன் ஏன்னு கேட்டா ம் நீங்க இருக்கு மாப்பிள்ள இருக்கலாம் மாக்களை கண்ட உடனே நீங்க தான் விழுந்தொளம்புறதும் இதால போய் ம் அதால வர்றதும் அந்த அவைய கண்ட உடனே போய் காட்டு பிடிச்சு தான் தானே உங்களோட இதுன்ற மாதிரி ஆக்களுக்கு முன்னால ஆமா எனக்கு அது ஆமா. எனக்கு அது எங்கட அம்மாவுக்கு பிடிக்காத மாதிரி எனக்கும் பிடிக்காது அந்த ம். அப்படி ஆக்களுக்கு முன்னால செய்யறது ஆனாலும் எனக்கு இவ்வளவு ஆளா நீங்க வாழ்ந்து கொண்டு வரைக்கும் உங்களோட பார்வையில வந்து பார்த்துருப்பீங்க பல இடங்கள்ல. அப்படி இருந்துட்டு பல பேர் காணாமலே போயிருக்கிறோம். அந்த இடத்தை விட்டு விலகி இவ்வளவு பக்கங்கள்ல போயிருக்கிறோம். அதை ஆனா விட ஆக்கள் சில பேர் அந்த ஆக்களுக்கு முன்னால அப்படி காட்டிட்டு அது எந்த வெளியில ம் காட்டக்கூடாது என்றதுக்காகவும் தெரியும் ம் பேருந்து பார்த்தா பேருந்து திரும்பி போனோம்னா பேருந்து பழைய வகை தான் அது ம் ம் ம். அப்படியும் இருக்கணும் தான் நாங்களே மற்றவை இப்ப நான் என்னத்தான் செய்ய திருத்தலாம் வழியே மற்றவையை நாங்களும் திருத்த இயலாது அண்ணே, அது ஆனா அவங்களோட அனுபவங்களை பகிரலாம். இப்ப இருக்கிற கால சமகாலத்தில் நடப்பதை நாம் பகிரும் போது அது நாலு பக்கத்தால பகிரும் போது ஓ இதுதான் நடக்குது. ஆனா இது அன்பு இந்த இப்ப குறைவு சரி. ஆனா அந்த இதையும் கூட இங்க அதை உள்ள முடிக்க சொல்லுங்க. இங்க உள்ளவர்கள் சொல்லுவார்கள் இவர் சும்மா எங்கள் குடும்பத்துக்குள்ளேயே இவர் சில நேரம் ஆக்கள் நிக்க அவர்களுக்கு பகுதியா சொல்லி வரேன் எல்லாம் பேசுவார் அப்ப நானும் எனக்கு பிடிக்கிறேன் இல்லை எனக்கு அது யாரும் பேசுறது பிடிக்காது என்ன உதவியா நான் செய்யறது என்னன்றியா அப்ப நான் சொல்ல இப்ப அவைய சொல்லுவேன் ஐயோ ராஜிங்க உங்கள இருக்கிற அன்பு அவர் அவ்வளவுக்கு இந்த ஆஸ்பத்திரியில இருக்கீங்க டாக்டர்கிட்ட சொல்றாராம் தன்னை வீட்டை விடு ராஜினி தனியாண்டு ம் அந்த ம் அப்படி ம் அவருக்கு உள்வாசம் இருக்குது அது ஆ வெளியே வாய் சும்மா இருக்காது எந்த ம் நேரம் கதைக்கு ஏதாவது சொல்லிக்கொண்டே இருக்கணும் என்ன ம் எனக்கு ம் அது என்னன்னு எனக்கு பிடிக்கிறது குறைவு அது எந்த நேரம் கதை ஆக்களை பற்றி எதுவும் சொல்லி கதைச்சு கொண்டிருக்கிறதா எனக்கு அது பிடிக்கிறே இல்லை அப்படி ம். அதால நான் சும்மா அப்படி சொல்றது அதை என்னிடம் சொல்லிவினான் அது ஆமா. அப்படி இருந்தாலும் சில பேர் அதை வெளிக்காட்டாமல் கதைக்கிறார்கள் கண்டிப்பா, கண்டிப்பா. அத நான் அடுத்த சொல்ல கொண்டு வரும் முதல் நீங்க இத கொண்டு வந்தீங்க. முடிஞ்சா சொல்லுங்கள் இதுக்கு. ஏனென்றா நான் அத நேரடியாக போன்றது கண்ண கொண்டு வந்தேன். இப்ப இந்த காலத்துல அந்த அன்பு கூடுதலா இப்ப ஆண்களிடம் இருந்தா, பெண்களிடம் இருந்தான்னு கேட்கலாம். அது அல்லது அப்பா, அம்மாவிடம் இருந்தா, அப்பாட்ட இருந்தா, அம்மாட்ட இருந்தா, கூடுதலான அந்த அன்பு அப்படி நீடிக்கிறது, காரணமாக இருக்கிறது. எது இல்ல என்று அது நாங்கள் உண்மையிலே இருக்க அப்பா அம்மாட்ட இருக்கிற அன்பு ஒரு வித்தியாசம் ம், மற்ற திருமணமாயினா அப்புறம் இப்ப இவரெல்லாம் அன்பா இருக்கிறது அது வெளிக்காட்டுறீல கூடுதலா ம், 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 உள்ள சரியான அன்பு இனிமேல் இல்லையன்ற மாதிரி என்ன பிள்ளை எல்லாம் இனிமேல் இது சரியான அன்பு ஆனா ம், அதை வெளிக்காட்டுறீல இந்த மற்றவர்களுக்கு முன்னால அந்த அப்படி ம், எதுவும் கதைச்சு என்ன பற்றி புகழ்ந்து ஆனா ம். இப்ப வேறு நாட்கள் சொல்லுவினாம் அந்த மற்ற ஓ! பெண்களோட வினம் என்ன இப்படி என்ன இவ கடைசி வரையும் நல்லதண்டே என்ன சொல்ல மாட்டேன் ம், ம். அப்படி நேரடியா தன்னாடி மற்றவையோட கதை கேட்க அந்த பக்கத்துல வெளிப்படுத்துவீங்க. ஆமா அப்படி இருக்கும் ஆனா ம், மனதுக்குள்ள இருக்குது அதை ம், வழிகாட்டுறது அது ஆண்கள் அது இருக்குது கூடுதலா இப்ப பெண்கள் தான் கூடுதலா அப்படி அப்படி சொல்லினா வழியே அவர்கள் உள்ளுக்கு இருக்கிற இதை லேசில வழிகாட்டாய் நம்ம எல்லாரும் வழிகாட்டாய் நம்ம அந்த இதை ம், தங்களை ம், ம், ம். உங்களை நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் சிறப்பு, சிறப்பு. நன்றி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே. சில மாதங்களுக்கு அப்புறம் இணைந்தாலும் உண்மையில் அந்த தலைப்புக்கு தக்க மாதிரி நீங்களும் பாய்ந்து கொண்டீங்கள். நாங்கள் நடக்கிறத பொறுத்து இருக்கு அன்புன்னு சொன்னீங்க. மற்றது சில நேரங்களில் கோபம் வரும்போது அது உண்மைதான். அந்த அன்பு வந்து மற்றது நீங்கள் அது கொடுக்கறது அப்படி தான் மாந்துக்கிறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. மற்றது இது அன்பில் இப்போ பிடிச்சது நான் அது தலைப்பு இதில் நேரடியாக திறக்கணும்னு நான் அதில் எழுதையில் கேட்டதுக்கு நீங்கள் சொன்னீங்க உங்கள் கணவனார் அந்த அன்பை இருக்குது ஆனால் வெளிப்படுத்துகிற குறைவு ஆனால் மற்ற சொல்லிக்க அந்த அன்பு தான் பாசமாக சொல்லி உண்டு உண்மை. அது அதையும் வெளிப்படுத்திங்க. சிறப்பு, நன்றி. இன்னொன்று சொல்றேன் குடும்பத்திலையும் இப்ப எங்களோட அம்மா வந்து கொஞ்சம் கண்டிப்பான ஆள் தான் எங்களை ம் ம் வளர்த்தாதான் இந்த நிலையில நல்ல நிலையில எங்களை வளர்த்து விட்டு இருக்கா சரியான கண்டிப்பான ஆள் ம் ஆனா என்ன வாயால தான் சொல்லுவா வாயால சொல்ல மாட்டா இப்ப நாங்கள் ம் எதுவும் செய்த பிள்ளையாண்டு சொன்னா ஒரு பாப்பா நாங்க அந்த இடத்த விட ஆக்கள் இருந்தாலும் போயிடணும் இல்லாட்டி தலையை காட்டுவா
அப்ப விளங்கிடும் எங்களுக்கு அடி விழ போகுது. அப்ப அப்படி வளர்த்து விட்டவன் நல்ல வேலையும் தான் வளர்த்து விட்டோம். ஆனா சரியான ஆனா அந்த அம்மா சொல்லிக்க சில நேரங்களை நான் சும்மா கேட்கிறேன் உங்களிடம், அப்பா மூலம் வந்ததா இருக்குமோ அல்லது அம்மா தண்ணி தனக்குள்ள எடுத்து அப்படி கொண்டு வந்தாவா அந்த? இல்ல இல்ல அப்பா வந்து எங்களுக்கு அவர் கொழும்புல இருந்தபடியா மாதம் ஒரு முறைதான் யாழ்ப்பாணம் வருவார். சரி சரி. அவர் இனிமேல் இல்லையாண்டா பாசம் எங்களை அடித்ததும் கிடையாது, பேசினதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது நிக்கிறனாலையும். அப்ப எங்களுக்கு அவருக்கு பயமும் இல்லை. என்னன்னு சொன்னா அவர் அப்படி பாசம் தந்துட்டார். ஆனா அவர் ஒரு முறை அம்மா சொன்னா நீங்க அப்பாட்ட கேட்டுட்டு போறாண்டாண்ட அவர் சொன்னாரு என்ன என்னட்ட இந்த முறை புதுமா இருக்க அம்மா தானே எல்லா இடம் விடுறோம். அப்படி அத எங்களுக்கு சகலதும் அம்மா தான். நான் சரியான கண்டிப்பானவன் தான். நான் அங்க நினைக்கிறேன் பாசம் குறைவேண்டாம். அவங்க பிள்ளைகள பாசம் இருக்குது, அன்பு இருக்குது. ஆனா அந்த வளர்த்தெடுத்த விதம் வந்து அவ வித்தியாசம். ஆனா நல்லா தான் 5 வரையும் நல்ல தான் வளர்த்தெடுத்தவன் எல்லாரும் சொல்லுவார்கள். அப்படி ஆனா கண்டிப்பான ஆளும் தான். அந்த நாங்க நினைக்கிறதே அம்மா எங்களுக்கு அந்த காலத்து சம்பவத்தை நீங்க சொன்னீங்க கூடுதலான அந்த காலங்கள்ல எல்லோருமே அந்த காலத்து அம்மா மேல கூடுதலா அந்த பாசம் கண்டிப்பா அந்த ஒரு குடும்பம் எப்படி இருக்கணுமெண்டு அந்த ஒரு இதா இருக்கணுமெண்டு எல்லாம் அத்தையும் சொல்லி தருவோம். ஆனா இப்பத்த காலத்தையும் ஒரு தொட்டு சொல்லுங்கள், முடிஞ்சால் சொல்லுங்கள். இப்பத்த கால அம்மா அப்படி அந்த அதே பாசத்துல இப்பத்த பிள்ளைகளை அப்படி தண்டுறியமா இல்லது இந்த மாதிரி? ஏனண்டா சின்னல எங்கட பிள்ளைகள் கேட்க எங்கட அம்மா தள்ளி இருந்து இங்க வந்தவன் வந்து எங்கட விட்ட வந்துட்டு கேட்க இங்க பிள்ளைகள் தெரியாதா அப்பா இருந்தாலும் பயம் இல்லை இங்க பிள்ளைகளுக்கு. ஆனா எனக்கு அம்மாவுக்கு எனக்கு பயம் தானாவே. ஆனா ஒரு எங்கட அம்மா ஒரு மாதிரி பாப்பா சில நேரம் அதை பிடிக்காது எங்கட பாக்குமா போல. எங்கட மூத்தவ அந்த செட்டியில காலத்தை இங்க வந்து ஜீன்ஸ் போட்டு அவைக்கு அந்த பக்கங்கள் இல்லை தானே. அவே இங்க காலத்துக்கு மேல போட்டு இருக்கு. எங்கட அம்மா பார்க்க மூத்தவ தாப்பனே சொல்றா பாருங்க அம்மம்மா பாக்குமா பில அம்மா என்ன அம்மா பாக்குமா பில அம்மம்மா பாக்குறான். அது அப்படி அந்த அதனால அவைக்கு பிடிக்குது இல்லை. ஏன்னு சொன்னா என்னதுக்கு தங்களை எப்படி பாக்கினாமன்ட்டு சொல்லி அது அப்படி ஏன்னா இங்க வளர்ற பிள்ளைகளோட வித்தியாசம் தானே. பாசமா வளருது ஆனா சரியான வித்தியாசம். என்ன தாங்கள் செய்யலாம் விட்ட விட்டு போகலாம் தனியா இருப்பினோம். இங்க நாங்களும் வந்து தனியா எங்க போய் அங்க இருக்கிறது எங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு போனேன். அப்ப அந்த அதுகள் எல்லாமே இருக்குது. ஆனா இங்க பாசம் இல்லைன்னு சொல்லல பிள்ளைகள்ல பாசம் குறைவானு சொல்லல ஒரு பிள்ளைகள்லயும் இருக்குது. ஒரு 15-16 வயசு மட்டும் பிள்ளைகளை வளர்த்து விடலாம். அதுக்கப்புறம் அவையிலும் இல்லை தானே. பாசங்கள் இருக்குந்தான் இங்க இருக்கிற பிள்ளைகளை பாசம் இல்லையான்னு சொல்லலாது. ஆனா என்ன எனக்கு சொல்ல தெரியாங்கிற இதனால நன்றி நன்றி ராஜி அவர்களே. இணைந்து பயந்ததுக்கு நன்றி. விளக்கமாக அது அவர்கிட்ட தான் அந்த பாசம் பெறும் மற்றவர்கிட்ட பார்த்து வர்றது. அதாவது சில நேரங்களும் நடிப்பாயும் போகிறது மற்றவைக்கு முன்னால் அது நடிச்சுட்டு போகிறது. அது உண்மைதான். அது பல இடங்களில் நடக்கிறது. அது அதால் இன்றைக்கு அன்புன்றது குறைஞ்சி கொண்டு போகிறதுக்கு காரணமே அது மேலோங்கி நிற்கிறபடியாக தான் அந்த மற்றவைக்கு முன்னால் நடித்து பாசத்தை எடுப்பது அதெல்லாம் அது மேலோங்கி நிற்பதால தான் அந்த அன்பண்டது குறைஞ்சு கொண்டு போகிறதுக்கு காரணம். சிறப்பு நன்றி இணைந்து பயந்ததுக்கு. அடுத்த ஒரு யாரும் நின்றால் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இணைந்து கொள்ளுங்கள். இந்த கடைசி நேரத்தை எடுத்துக் கொள்ளாதீங்கள் அல்லது நான் அதுக்குள்ளேயும் தருகிறேன். உண்மை அந்த அன்பண்டது நான் அதைத்தான் மனதில் வச்சிருந்தது. அப்படி நீங்கள் குழந்தைகள் நாங்கள் எப்படி சின்னதுலேருந்து ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வாழைக்கு எங்களிலிருந்து ஒரு வளரும் போது நாங்கள் எப்படி அந்த அன்பு எங்களுக்குள்ள நாங்கள் எடுக்கிறோமோ அந்த அன்பு வந்து எப்பவுமே அது ஒரு ஆணி வேறா இருக்கணும். அது மனதில் அவையவே தான் வச்சுக்கணும் முடியும். இன்னொரு இருந்து எடுக்கிறதா இராது. அது சிலம் பார்த்து வரலாம். அது இன்னொரு பெரிய வாழ்ந்த காலத்தை பார்த்துட்டு வந்து அந்த அன்பு இப்போ இந்த அவையவர் தான் அந்த கட்டங்களில் சில நேரம் அன்பு இல்லாமல் நடக்கக்கூடிய நிலவரம் வந்தாலும் கூட அதில் எதுக்காக நாங்கள் உலகம் வாழ்ந்தோம் என்னத்துக்காக வாழ்ந்தோம் அந்த அன்பு இருந்தால் தான் அதுக்குள்ள அந்த அழியாமல் அந்த அன்பை கொண்டு போகக்கூடிய இருக்கும். ஏன்னா சில நேரங்களில் சில பேருக்காண்டி தங்களோட வாழ்ந்த அந்த அன்பு என்ற ஒரு மதிப்புள்ள அன்பையே சில பேருக்காண்டி விட்டுட்டு போறீங்க. இப்பத்த காலங்களில் பல பேர் அந்த அன்பு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நாம் விட்டுட்டு போறீங்க. அதால தான் பல பேர் வாழ்க்கையில் ஒரு என்ன சொல்றது ஒரு ஏனோதான் உண்டு அன்புன்ற அளவுக்கு வாழ்ந்துட்டு போறோம். பகை ஏன்னா மற்றவைக்கு இந்த புகழுக்காகவும் மற்றது
சொல்லலாம் பந்தா காட்டுறதுக்காக அதிலே ஒரு கொஞ்ச நேரம் அந்த பந்த காட்டுறதுக்காண்டி அந்த அப்படி நடிக்கிறது பாசங்கள் அன்பு அதெல்லாம் இப்போ கூடிக்கொண்டு போகிறது. ஆம் ஆம் உண்மை. அதை நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நன்றி. முறவல் நின்றால் சொல்லுங்க. உண்மையில அந்த அன்பு கண்டிப்பாக தேவை. அன்பு இல்லாட்டி கண்டிப்பாக அந்த குடும்பமோ சமூகத்திலேயோ எங்கேயுமே நாங்கள் வாழும்போது கஷ்டமாக தான் இருக்கும். மற்றது சோதனைகள் வரும், பல பக்கத்தால் பல பேருக்கு வரும். பல பக்கம் இல்லாமல் ஒரு தரும் சோதனை இல்லாமல் வாழையில் சில பேர் வாழனியம் தான். சோதனை இல்லாமல் சோதனை இருந்தாலும் ஏனோ தானோ வந்து வாழ்ந்துட்டு போறியோம். அது என்னென்னா ஏன் ஜோலியை எடுப்பான் அல்லது வேதனையை ஏற்றுவான், எப்படியாவது வாழ்ந்துட்டு போகலாம் என்று இருக்கும். ஆனால் மனதுக்குள்ள எவ்வளவு வேதனையோலாம் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆம். மற்றது ஆண்கள் பெண்களிடம் இருந்து நல்லாமல் அம்மா அப்பாவிடம் யாரிடம் இருந்து கூடுதலாக வருமென்று கேட்டேன். அது ராஜீவ் சொல்லியிருந்தார், கணவர் உண்மையில துணிஞ்சு வெளிப்படுத்தியிருந்தீர்கள். உண்மைதான். பல இடங்களை கேட்டால் சொல்லுவார்கள். சில பேர் சொல்லுவார்கள், சில பேர் சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் அது ஒரு இது இருக்கும், அது சொல்ல மனம் இல்லாத. மற்றது காரணம் என்னென்றால் என்ன பொறுத்து யார் முறவல் வந்தால் நான் இடையில தாரன் உங்களை எடுத்துக்கொண்டு நான் இடையில பக்கங்களை தொட்டி சொல்லுவோம். உண்மை. நான் அது அந்த அன்புன்றது கண்டிப்பாக எல்லாரிடமுமே அது கண்டிப்பாக இருக்கும். அந்த அன்பு இருக்கா இல்லாமல் ஒருத்தரும் இல்லை. இருந்தால் எல்லாருக்குமே ஒரு அன்பு இருக்கிறபடியே தான் அந்த குடும்பமாக நாங்கள் ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு வந்தது. இப்போது காலம் குறைவாக இருக்கிறது. சில இடங்கள்ல என்னென்னா அந்த அன்புகள் எல்லாம் குறைஞ்சி போனபடியால் போலியான அன்பு நடிப்பாலேயே அன்பை கொண்டு வந்து அப்படியே கொண்டு போகிறது. ஆனால் சில காலங்களில் அது மறைஞ்சு போடுவோம். இப்போ இன்றைக்கு கூட பாருங்க, நான் எனக்கு இந்த நிகழ்வு நான் இப்போ 25 வருடம் நினைக்கிற இந்த வானொலியில் இருந்தாலும், ஆனால் இப்போது ஒரு 8 வருடம் அந்த வாழ்வுண்மை கொண்டு வந்தான். ஆனால் இடைக்கே 2 வருடம் வேதனைக்குள்ளாக இருந்தபடியால் சில இடவழிகள் கணக்கு இருந்தது. காரணங்கள் எல்லாம் நான் சென்ற வாரம் சொல்லியிருந்தேன், சின்ன சம்பவத்தை சொல்லியிருந்தேன். ஆனால் அதே நிலவரம் பிறகும் தாயாருக்கு முன்னாலே நடிச்சு அன்பா என்னோட எல்லாம் சொன்னார்கள். பிறகு அதே டெலிஃபோனும் இல்லை, அதே வாழ்க்கை தான் வேதனை. ஆனால் ஒன்று நான் எனக்கு பின்னால் எனக்கு முறிகிற சக்தி ஒன்று இருக்குமென்று சொல்லியிருந்தேன். எந்த நிலவரத்தில் கண்டிப்பாக போய் வரையில்லாத நிலைமை இருந்தாலும் நான் அதுக்குள்ளால போய் சந்திச்சுட்டு வந்திருக்கிறேன். ஆனால் வேதனையோட தான் கண்டதும் வேதனை தான் என்றாலும் அது பக்கம். ஆனால் அந்த அன்பெல்லாம் நானும் யோசிப்பேன். நான் குறை சொல்றது இல்லை. நேவி பிலிப்சர்களையும் எடுத்துக்கொண்டு நான் நேவி பிலிப்சர்களையும் வாழுமே அன்பாக வைக்கிறேன். நன்றி. இணைந்ததுக்கு நீங்கள் உங்கள் பக்க அனுபவங்களை பயந்து கொள்ளுங்கள். உங்களுடைய அன்பான வணக்கத்தை கூறிக்கொண்டு அன்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு உள்ளத்திலிருந்து உள்ளார்த்தமாக வர வேண்டும். அன்பு உள்ளத்திலிருந்து தான் விட்டெடுத்து வர வேண்டும். அன்பு உள்ளத்திலிருந்து விட்டெடுக்கிற அன்பு தான் அது வெளிப்படையாக பறந்து குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அந்த அன்பு படர்ந்து வருகிறது. அது உள்ளார்ந்தமாக வர அன்பு. சில நேரங்கள்ல அந்த அன்பு போலி அன்பு, வேஷமாக பணத்துக்காக கொள்ற அன்பெல்லாம் அது உண்மையான அன்பாக முடியாது. அன்பெல்லாம் அந்த நேரத்துக்கு மட்டும் ஒரு கொஞ்ச நேரம் இருக்கும், கொஞ்சம் காலம் போக பணம் இருந்தால்தான் அன்பாக பழகுவார்கள். முகத்துக்கு முன்னால முகஸ்துதிக்காக பேசுறது, அன்பு இருக்கிற மாதிரி காட்டுறது, அப்படின்லாம் பல அன்புகள் வேறுபட்டு மாறுபட்டு போய்கொண்டிருக்குது. பாசம் பண்றதெல்லாம் இப்ப வேஷமாகி போய்கொண்டு இருக்குது. வேஷமான பாசங்களை தான் நாங்கள் இப்போ காணுறோம். முகத்தை கொண்டு கதைப்பார்கள், பின்னால் கொண்டு கதைப்பாங்க. அப்போ முகத்துக்கு முன்னால பூசி மொழியை நல்ல அன்பா இருக்கிற மாதிரி தேன் வழியே பால் வழியே கதைக்கிற மாதிரி இருப்பார்கள். பின்னால கதைக்கிறவர்களும் இருக்கிறார்கள். குடும்ப உறவுகள்னு சொல்லும்போது அந்த அன்பு எப்பயுமே மாறாது. சில பிள்ளைகள் சொல்லுங்கள், அம்மா என்னில்தான் அந்த பிள்ளைல தான் அன்பு, என்னில தான் அன்பு. ஒரு தாய்க்கு அன்பு எப்பயுமே சமமாகத்தான் இருக்கும். ஒரு தாய்க்கு அன்பு அது குறைபடாத அன்பு தான். எல்லா பிள்ளைகளையும் ஒரே மாதிரி தான் அந்த தாய் இருந்தா எல்லாரையும் ஒரே மாதிரி தான் வரி எடுத்து பெற்ற
பிறந்த தாய் குழந்தைகளை வேற்றுமைப்படுத்தி பார்க்க மாட்டா, ஒரு நாளும் பார்க்க மாட்டா. அப்படி இந்த அன்பு இருக்கு. சில பிள்ளைகளுக்கு அந்த என்னது இந்த சூழலால சில நேரம் வேற்றுமை பார்க்கறது என்னன்னா அந்த அவங்க சூழல் அது சில நேரங்கள்ல சூழல்கள் அவர்களை மாற்றுவதால் சில நேரத்தில் இந்த குடும்பங்களுக்குள்ள பிளவுகள் அப்படி அந்த அன்பு புரிஞ்சு போய்க்கிற மாதிரியான சூழல்கள் மாற்றுறது. அதாவது இந்த பிள்ளைகள் கல்யாணம் கட்டி மருமக்கள் அந்த மருமக்களோட குடும்பங்கள் அப்படின்னு இருக்கும்போது வரும்போது பிள்ளைகள் மாறும் போது அந்த அன்பு இந்த குறைபடுற மாதிரி ஒரு உருவாக்கம் செய்யப்படுகிறது. ஆகவே அந்த அன்பை ஆனா ஒரு காலம் அந்த குடும்பத்துக்குள்ள சகோதர வாசங்கள் அதெல்லாம் ரொம்ப எப்படியும் சொல்ல தானாடா விட்டாலும் சதையாடும் ஒரு அன்பு தானே. சொல்லுவார். ஒரு அன்பு தானே அந்த தானாடா அந்த காலத்துக்கு தான் அது பொருத்தி இப்போ அப்படி ஆடினாலும் அது என்ன அது சொல்றது அன்பு அன்பு அன்பில் இருந்தால் தான் அந்த இது இப்போ ஒரு தம்பி ஒரு அண்ணனுக்கோ தம்பிக்கோ ஒரு அடிப்படை சண்டை வந்துட்டேன்னு சொன்னா மற்ற சகோதரன் பார்த்துக்கிட்டு இருக்காது என்ன ஓடி சொன்னா அந்த அன்பு அப்படியே அதுகளுக்கு விட்டு கொடுக்காது. பேசினாலும் விட்டு கொடுக்காது. ஏன் இப்படி பேசினா, ஏன் அடிச்சா, ஏன் என்னோட தம்பியோட ஏன் சண்டை பிடிச்சா, என் அக்காவை இதெல்லாம் அது அந்த காலமா இருக்கு. இப்ப இந்த காலமும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த காலங்களில் இல்லை. இந்த இல்ல ஆமா காலங்களில் அன்பு இல்லை. அன்பு இல்லைன்னு தான் சொல்லுவோம் இந்த காலங்களில். நான் இந்த சமூகத்தை பொறுத்த மட்டும் சொல்றேன். அன்பு குறைஞ்சு தான் போய்கிட்டு இருக்குது அன்பு. இப்போ பழகுவார்கள் நல்ல அவர்கள் தேவைக்காக அப்போ நல்லா பழகுவாங்க. பழகிட்டு தேவை முடிஞ்ச உடனேக்கே தூக்கி எறிஞ்சிட்டு போகிற ஆட்களும் இருக்கிறார்கள். ஆனால் சில நட்பு வட்டங்கள் அன்போடு இன்னும் இருக்கிறார்கள். நட்பு வட்டங்கள் அவர்களுடைய அன்பு குறைவிடாமல் அந்த காலத்துலேயும் இந்த காலம் மட்டும் அந்த அன்பு ஒரு தோல்வி வாழ்க்கையில் ஒரு தோல்வி வந்தாலும் ஒரு கஷ்டம் வந்தாலும் தட்டி கேட்கறது அந்த சுட்டி காட்டி பேசுவார்கள். நல்லா இருக்கும் எண்ணத்தோட நல்லா இருக்கணும் சுட்டி காட்டுறது உண்மையான அன்பு அப்படி நட்பு அப்படித்தான். உண்மையான நட்பு அன்போடு இருக்கிற நட்பு அப்படித்தான் செய்யும். நாங்கள் ஒரு கூட செய்தால் அவர்கள் சுட்டி காட்டி அதை பேசும்போது நாங்களும் அதை ஏற்றுக்கொள்ளணும். நாங்களும் அது அந்த பரஸ்பரமான அன்பு பரிமாறிக்கொள்றது தான் அந்த சுட்டி காட்டி பேசுறது. சில சில நட்புறவுகள் பழகுவாங்க சமய சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான். சமய காரியம் நடந்தா சரி அல்லது அன்பு இருக்கும். அன்பை பல வட்டங்கள்ல பல மாதிரியா நாங்க பேசலாம். அன்புக்கு மட்டும் அடைக்கின்றாள் சொல்லுவாங்க. எல்லாம் அன்புக்கு ஒத்ததா தான் அந்த இதுகள் வருகுது. ஆனா அதெல்லாம் இப்ப குறுகி போய்தான் போகுது இந்த காலத்துல. இந்த பணத்தை முன் வச்சு ஆனா அந்த அன்புக்குள்ளே அன்பு இருக்குது. என்னென்றால் இப்ப ஒரு குடும்பத்துக்கு அந்த அன்பால ஒரு அன்பை கொண்டு வைக்கிறாங்க. அந்த அன்பு தட்டி கேட்கும். என்ன நான் அந்த குடும்பத்தை நல்லா வச்சுக்கணுமா அல்லது ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு குளறுபடிகள் வந்தாலும் உள்ளுக்குள்ள அந்த அன்பு விட்டு கொடுக்காது. ஒரு போதமே விட்டு கொடுக்காது. அதை எப்படி சமாளிச்சு போகணும் சகிச்சு போகணும்னு தான் அந்த நினைக்குமே ஒழிய அந்த அன்பு விட்டு போகாது ஒரு போதும். ஆனா சில தாண்டொழித்தனமாக திரிகிறவர்களும் இருக்கிறார்கள் தானே. அவர்களுக்கு அந்த அன்பு இல்லாம தான் போகுது. தாண்டொழித்தனமா எனக்கு தான் எல்லாம் சுயநலத்தோடு வாழ்கிறவர்களுக்கு அந்த அன்பு இல்லாம தான் போகுது. இவங்களுக்கெல்லாம் நான் என்னத்தை செய்யறது அப்படியோட அந்த அன்பு நான் எனக்கு கடமை இருக்குதா அப்படி இப்படிலாம் பேசுறவங்களுக்கு அந்த அன்பு அதை நல்லா அன்பா இருக்கணும் என்றால் எப்படியாவது அந்த அன்பை தண்டு விடணும் முறிச்சு விடணும் தண்ட விடணும் அந்த எண்ணத்தோட கூட இருப்பியம் என்ன அப்படிதான் அப்படியே இந்த அன்பு இந்த காலத்துல இங்கே வெளிநாட்டை பொறுத்த மட்டும் அன்புன்றது கொஞ்சம் பத்தி போயிட்டு தான் சொல்ல வேணும். சகோதரமாக இருந்தாலுமே பாசம் பணம் எல்லாம் பணத்துக்கு பிறகுதான். பணமா பாசம் ஆண்டு வரும்போது பணம்லாம் முன்னிடத்துக்கு நிற்குது. பாசத்தை பின்தள்ளி பணம் முன்னுக்கு வருகுது என்று நானும் அதை சொல்லிக்கொண்டு மனிதர்கள் திருந்தணும். அன்பு எப்பயுமே வற்றி போகாத ஒரு அன்பு உள்ளத்திலிருந்து வர அன்பு ஒரு நாளும் வற்றி போகாது. அன்பு ஒரு நாளும் வற்றி போகாதுன்னு சொல்லிக்கொண்டு உங்களிடம் முடிஞ்சா சொல்லுங்கள். தாயிடமா தந்தையிடமா கூடுதலா அந்த அன்பு அதிகம் கிடைக்கிறது. அந்த அந்த அன்பு நீடிக்கிறது. அந்த அன்பு எப்பவுமே அது மனதை தட்டி கொண்டு இருக்கும். அந்த இப்படி தந்தோடியால தந்தோடியாத்தான் இந்த அன்பு மூலம் நான் இன்றைக்கும் இப்படி நிற்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த அன்பு கூட பார்வையில் பிள்ளைகள் எங்களை பேசுறாங்க தட்டிக்கங்கன்னு சொல்ல அது அன்பு குறைவால இல்லை. எங்களோட அன்பால தான் அவர்கள் அதை கேட்கிறார்கள். ஐயோ நல்லா இருந்தீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க இப்ப என்னோட அன்பு தான் அவர்களுக்கு அதை தட்டி கேட்க வைக்கதே ஒழிய குறைவிட்ட அன்பு இல்லை. அது உண்மையிலேயே அவர்கள் தங்களுக்கு ஒரு பாதிப்பு இதால
அவர்களுக்கு பாதிப்புனா தங்களுக்கும் ஒரு பாதிப்பு இதால் இருக்கின்றது உணர்ந்து தட்டி கேட்கிறார்கள். அதால தான் அந்த அன்பு தான் உண்மையான அன்பு தான் தட்டி கேட்கும். சும்மா அது முன்னுக்கு பேசி போட்டு முன்னுக்கு சமாதானம் மாதிரி கதைச்சிட்டு போகிறார்கள், அதெல்லாம் உண்மையான அன்புன்னு சொல்ல முடியாது. ம் ம் நான் சொல்லிக்கொண்டு நானும் விடைபெறுகிறேன் சேகர். நன்றி. ஆமாம், நன்றி நன்றி. நீங்கள் பேசுகிற நீங்கள் முனைந்து பயந்து நீங்கள் உண்மையில் அன்பு வந்து தானாக வரணும்னு கொண்டு சொன்னீங்க. மற்றது அந்த உள்ளத்திலிருந்து வரும் உண்மை உண்மை அந்த அன்பு வந்து எப்போவுமே கண்டிப்பாக மற்றவைக்காண்டி அந்த அப்படி இருக்கணும். அந்த வெளிப்படுத்திங்க. மற்றது இப்போ சமூகத்தில் பற்றி தான் குறைந்து கொண்டான் போதுன்னு சொன்னீங்க. உண்மை உண்மை அதான் நான் இதை எடுத்துக்கொண்டு வந்தேன். ஏன்னா எல்லா இடமுமே அந்த அன்புன்றது தன்னும் போதும் நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்க, என்னால் முடிஞ்சா சொல்லுங்க. அதை தாயிடமா தந்தையிடமா அந்த காலத்து தாய் தந்தையிடமா அல்லது இந்த காலத்து தாயிடம் அந்த இருக்குன்றதை அது முடிஞ்சா சொல்லுங்க. ஏன்னா ஒரு சின்ன ஒரு 4 பேர் சொல்லிக்க அது நான் போட்டு கொண்டு வந்த கணக்கின்படி அது என்ன பார்வையில் உண்மை. நான் அதை கொண்டு வரேன் இடையில் கடைசியில் தான் நான் அது என்பவர்களே உண்மை. நான் பல பக்கத்தாலே அனுபவத்தோடு வந்தனால் அனுபவத்தை கொண்டு வந்தனால் நான் அதை கொண்டு தரேன். இந்த இதுக்குள்ளே கொண்டு வரேன். நன்றி இணைந்து பயந்துக்கு. அடுத்தவர்கள் நின்றால் எடுத்துக்கொண்டு நானும் என்னுடைய பக்கத்தை தொட்டு சென்று அந்த பக்கத்தை சொல்கிறேன். அன்பு, அந்த அன்புன்றது நான் அவர்களுக்கு தெரியும். இந்த வாழ்வுண்மைன்றது எனக்கு நான் வச்சிருந்த இந்த எதுக்காக நான் சின்னதிலிருந்து எப்படி வாழ்ந்தேன்றதும் எல்லாருக்கும் தெரியும், உறவுகளுக்கு தெரியும். எப்படி நான் வாழ்ந்து வந்ததும் எனக்கு இந்த வாழ்வுண்மை நடத்துவதற்கு காரணமே அந்த அன்பால் தான் நான் அதை கொண்டு வந்தேன். ஏனென்றால் ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு வாழ்ந்த மனிதன் எந்த மனிதனாக இருந்தாலும் ஒரு முன்னுக்கு வரும்போது இவ்வளோ வேதனைக்கான என்னத்தையும் கடையிலேயோ ஒரு நல்ல வடிவாக பணம் இருக்கும்போது வடிவா சாப்பிட்டு வடிவா தண்டு எப்படியும் வாழ்ந்துட்டு போகலாமன்ட்டு இருக்கிற காலத்தில், அந்த காலத்தில் அப்படி அநேகமாக குறைவு. ஆனால் அந்த காலத்தில் எப்படியோ கஷ்டப்பட்டு பல பேர் நல்லா இருக்கணுமெண்டு எப்படியோ ஒரு தொழிலாளர் முன்னுக்கு வந்த மனிதன் இந்த வாழ்க்கையில் என்னையும் அந்த இடத்துல நான் அதுக்கு பின்னால் ஃபாலோ பண்ணுறேன், அப்படி வாழுறேன்ன்றதுக்காண்டி என்னையில் பொறாமையில் என்னையும் உழ்த்தினபடியால் நான் அது அந்த நேரமே கண்டிப்பாக எந்த நிலைமையில் வேறு ஒருத்தர் இருந்திருந்தால் கண்டிப்பாக தனக்குத்தானே செய்திருப்பார். ஆனால் நான் அப்படியே இருந்து இந்த வெளிநாட்டு பல அனுபவங்களை பெற்றபடியால் அந்த நிலைமையில் என்னோட இன்றைவு சொல்ல போகிற விடயம் கூட பாருங்கள். கண்டிப்பாக அது சோதனைக்குமே சோதனை தான். என்ன செய்கிற இரவு பகலாக எந்த நேரமையும் கண்ணுக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும். அந்த எது பார்க்கக்கூடாதுன்னு பார்த்து அதுதான் கண்ணுக்குள்ளே நிற்கிறதோடைய சில சிம்பிளாக சொல்லி போட்டு போகலாம். அவரவருக்கு தான் தெரியும் அந்த வலியல். ஏன்னா நான் 12 வருடம் தாயை பார்க்க வந்தது அப்படியே இந்த என்ன அனுபவத்தை சொல்லிக்கொண்டு போகலாம் முடிய நடைமுறையில் நடக்கிறத. ஆனால் மனிதன் திருந்து வரண்டு இல்லை கடைசி வரைக்கும். ஏனென்றால் பணம் வந்து எப்படியோ அது எப்படியோன்னா அது அது அந்த வேலையை தான் காட்டும். அதுதான் இப்போ நிலையில் நிற்குது. என்ன இருந்தாலும் தான் செய்தது தப்பு 2-4-5 மணித்தியான நான் தயாரோடு இருக்கைக்க அவர் தவறு செய்தவர் அப்படியே சொன்னார்கள். தாங்கள் செய்த தவறு தப்பு எங்களோட தந்தையார் செய்தபடியே வெறும் எல்லாம் தன்றென்று சொல்லி போட்டு என்னென்ன சூழ்ச்சிகள் செய்தியுமோ நான் அதுக்குள்ளே துணிஞ்சு நின்று இருக்கிறேன். அது உண்டு. நான் அதில் எங்கேயுமே இந்த வாழ்வுமே நீங்கள் வருங்காலம் கேட்டுக்கொண்டு இருப்பீங்க. நான் வாழ்க்கையில் இன்று உயிர் இருக்கும் வரை மீனடா அன்றைக்கு நான் எந்த நாளுமே வேதனைக்குள்ளே அந்த அன்பண்டது சொல்லியோ குறைஞ்சு கொண்டு போகிறது. என்னடா எவ்வளவு அன்பாக இருந்து எப்படி வளர்த்து எப்படி பிள்ளைகளை நல்லா இருக்கணுமெண்டு நெச்சவர்கள் என்ற மனங்களை வேதனைப்படுத்தி உயிரோட ஒரு மரத்துக்கு செடிக்கு தண்ணி உடைக்க அந்த செடி தண்ணி விடாட்டி எப்படி அது வாடி எப்படி ஒரு அழிஞ்சு போகுமோ அதே நிலைமையை ஒரு பெத்த தாயை வச்சு இப்படி செய்கிற மண்ணிக்கு அதுவும் மருமகனும் சேர்ந்து அப்படியே அந்த பேர பிள்ளைகளும் எல்லாம் அப்படி என் கண்ணு முன்னால் நான் எந்த சௌரங்களை எனக்கு 4 பேர் மேலே இருக்க சொல்ல வேண்டிய கடமைக்கு நான் நேற்றையோடைய சொல்லி போட்டு வந்துட்டேன். ஆனால் இனி நான் என் தந்தையாருக்கு நடக்க நான் அது கண்டிப்பாக நான் இதில் கொண்டு வரேன். என்னென்னா அந்த அன்பாலாக நான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நல்லது நான் அன்பு இல்லாட்டி இன்றைக்கு எங்கே வாழ்ந்துட்டு பல சோதனைகள் வரும்போது இந்த நாட்டு எல்லா வசதியும் இருக்குது. எங்களோட வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு போயிருப்போம். ஆனால் அப்படி இல்லை. நாங்கள் இப்படித்தான் வளர்த்தார்கள், இப்படித்தான் நடந்தார்கள். இன்றைக்கு எவ்வளோ வேதனையை தாண்டி அது ஒரு எவ்வளோ வேதனையை தாண்டி வந்தோம். அந்த இதில் நான் நிற்கிறேன். ஏனென்றால்
என் தந்தையார் நடக்கும்போது கூட நான் 5 அது அந்த பக்கத்தில் பார்த்தா தெரியும். இந்த கட்டிடம் பிள்ளைகளுக்கு கட்டும்போது ஒரு 10 கிடந்த இடத்த அவர் இருந்த நிலவரம் இதில் வருது படமாக்கலாம். அப்படி நின்ற நிலைமையில நான் பிறகு என்ன செய்தேன்டா, அவர் இருக்கும்போது நல்லா பலவருக்கு செய்தபடியால் அவர் இருக்கும்போது ஒரு கட்டிடத்தை கட்டி அந்த ஆலயத்து பக்கத்தில் பிள்ளைகள் படிப்பதற்காக அவர் முன்னாலேயே சாப்பாடு கொடுத்து அவரே அதில் நின்று பாருங்கள் சாப்பாடு கொடுக்குறவங்கள பிள்ளைகளுக்கும் அப்படியே தண்டு அவர் ஒரு 5 வருஷம் வாழ வச்சனால் இந்த 75 வயதில் இந்த படம் இருக்கும். இப்போ இருக்கிற பாருங்கள். ஆனால் 77 வயதில் ரவி நடி சேர்ந்தார். அப்போ 5 வயது கொண்டா பாருங்க. நான் 73 72 வயதுலேருந்து எதிராக நிற்கிறேன். இந்த பாருங்க இந்த கட்டிடம் கட்டைக்கு பார்த்து நிற்கிறார். அப்போ நான் வந்து 73 வயதுலேருந்து அவர் 72 வயதுலேருந்து கொண்டு வந்துட்டேன். ரவனடி சேர்ந்துட்டார். என்னடா அது நான் சொல்லி இந்த பொங்கல். அதே மாதிரி இப்போ தாயார் நிலைமை நான் சமூகத்துக்கும் உலகத்துக்கும் வெளியிலாக கொண்டு வருவேன். ஏன்னா இந்த வாழ்க்கையில் நாளைக்கு என் பிள்ளைகளுக்கு கூட கெட்ட பேர் வரக்கூடாது. நான் இன்றைக்கு இந்த சம்பவங்களை கொண்டு வரும்போது சில பேர் அப்படி தண்ணக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கு எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு நான் நிற்கிறேன். ஏனென்றா அவ்வளோத்துக்கு நான் 5 அனுபவத்தை கொடுத்ததை பல பேர் பல குடும்பங்களில் பல சேஃப்டி ஆக்கியிருக்கோம். எவ்வளோ செய்திருக்கிறோம். ஒரு அனுபவத்தை சொல்லும்போது தான் இன்றைக்கு எங்களோட அனுபவம் எங்களுக்குள்ளே நடக்கிற முதலாக நடக்கிற எங்களுக்குள்ளே நடக்கிற அந்த நேரம் நடந்தது 10 வருடங்களுக்கு முதல் நடந்த சம்பவத்தை இப்போ எல்லாற்ற வாயிலும் எந்த நேரம் பார்த்தாலும் இந்த உச்சரிப்பு வந்து முடிக்கு சொத்தும் பணமும் இதுவும் வந்து எல்லா வாழ்க்கையிலையும் வந்து கொண்டு இருக்குது. ஏன்னா இதுகளால் உறவுகள் புரிஞ்சு கொண்டு போகுது அப்படி இப்படின்ட்டு எல்லாம். ஏன்னா நான் அப்போ சொல்லும்போது சரியாக கொஞ்சம் குறைவாக இருந்தது. இப்போது எல்லா இடங்களும் ஏமாற்றுகளும் இது நடக்கிறது அப்படியே வந்து கொண்டு. அப்போ நான் அந்த அனுபவத்தை முதலே ஆரம்பிச்சிருந்தேன் துணிஞ்சு. அதே மாதிரி தான் இதிலையும் கொண்டு வரேன். யாராவது தவறாக இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கள். எப்போவுமே தந்தை என்றது நான் இப்போ காலம் துணிஞ்சு வந்து சொல்வதற்கு தந்தை மாதிரிலாம் எனது குடும்பத்துக்குள்ளே எடுத்துக்கொள்கிறேன். முதலே எங்களோட குடும்பம்னா இந்த சௌரங்களுக்குள்ளே எடுத்துக்கொள்கிறேன். நாங்கள் 5 ஆம்பளைகள் இருந்தாலும் இந்த தந்தையார் இருந்த துணிச்சல் என்ன நான் என்ன சொல்லக்கூடாது. ஆனால் அவர் இறக்கும் போது கூட எனக்கு சில விஷயம் செய்து போட்டார். ரெண்டாலும் அது என்னடா அதான் சொல்கிறது. அந்த அன்பை நல்ல வடிவம் அன்பை கொண்டு வந்துட்டு கடைசி காலத்தில் என் தாயார் செய்த மாதிரி தந்தையாரும் செய்து விட்டார். என்னடா மகளுக்காகவும் இந்த காலத்தில் நான் அன்பா சொல்கிறேன். யாரை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் இன்விட்டுறேன்னு சொல்லி நேற்று வரும்போதும் கூட காய்ச்சி கொண்டு வந்தேன். எவையா இருந்தாலும் அன்புன்றது வாழ்க்கையில் கண்டிப்பாக எந்த கட்டத்திலையும் கண்டிப்பாக குடும்பத்துக்குள்ளே யாராக இருந்தாலும் அந்த அன்பு கண்டிப்பாக இருக்கணும். யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்கள் விட்டு கொடுக்காதீர்கள். அது வருங்காலத்தில் கேடு விளைவிக்குமெண்டா கண்டிப்பாக விட்டு கொடுக்காதீர்கள். இரண்டா என் தாயார் அந்த நேரம் தந்தையார் இருக்கும்போது கூட சில விதங்களில் மகளவேண்டு தந்தையார் சொல்லும்போது, ஆனால் தந்தையார்ட்ட அன்பு எல்லாருக்குமே பெரியது அன்பு. அது கண்டிப்பாக தாயாரை விட தந்தையார் மூலம்தான் எல்லாரிடம் இருந்த அன்பு. இன்றைக்கும் அவர் தந்தையார் இறக்கும் வரையும் எல்லாரும் இன்னாட்ட பிள்ளைண்டா இன்னா மாறியண்டு சொல்கிற அளவுக்கு வாழ்ந்தவன். அவர் பிரச்சனைகள் வந்தாலும் அவருக்கு மீறி கொண்டு தரும் ஒன்று செய்யலாம் எல்லாமே இருந்தார். ஆனால் அண்டு அவர் ரேவடி சேர்ந்தாரோ அடுத்த ஒரு மாதம் என்று சொல்லலாது. அந்த ஒரு 2 நிமிடங்கள் 3 நிமிடம் ஒரு நாள்லே 2 நாள்லே சொத்துக்காகவே இன்றைக்கு ஒரு பாவட்டிங் கொடுத்தவன்ற பிள்ளைகள் அதில் எங்கேயம்மா உறுதி இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கொண்டு போன ஆக்கள் இன்றைக்கு பெரிய கோடீஸ்வரன் இது மாதிரி ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி தான் நான் எதிரே சொல்கிறேன். அன்பானவர்களே, யாராக இருந்தாலும் அந்த தாயோ தந்தையோ இன்பத்த காலத்து தான் தந்தைமே கூடுதலான பேர். சில பேர் பொடியான அன்போடையும் பிள்ளைகளுக்கு நான் நடிச்சுட்டு வேறு மாதிரி நடக்கிற சம்பவங்களும் நடக்குது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் இதில் கொண்டு வரேன். ஆண்கள் கூடுதலான தந்தைமார் கண்டிப்பாக அது நான் என்ன வச்சும் என் தந்தையாரை பற்றியும் நான் சொல்கிறேன். கூடுதலான குடும்பம் நல்லா இருக்கணும், குடும்பத்துக்காக எப்படி விட்டு கொடுத்தாலும் ஒன்று எவ்வளவோ பல சோதனைகள் வந்தாலும் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கணுமென்றக்காண்டி நான் இன்றைக்கு சொன்னாமலுக்கு சொல்கிறேன். இன்றைய நாள் நடத்த முடியாத நிலைமை. ஆனால் இது நான் விடக்கூடாது ஒரு இது முடிவும் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். அதனால எடுத்துக்கொண்டு வந்தேன். வருங்காலம் கண்டிப்பாக என்ன வந்தாலும் ஒரு சில நிமிடம் கொண்டு அனுபவம் எடுத்துக்கொள்வேன். ஏன்னா அவ்வளோ சூழலில் வேதனைக்குள்ளே இருக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த
கண்டிப்பா சொல்றேன். இந்த வாழ்வுமே நான் உயிர் இருக்கும் வரை கொண்டு வருவேன். என்ன வழியிலனால யார் எப்படிங்க என்ன பற்றிக்கிறது இங்கே வச்சுட்டு போங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வரேன்னா நான் எது 12 வருடம் பார்க்காமல் இருந்து ஒரு நாள் அந்த ஒரு 2 4 மணிக்காத்துக்களை பார்த்த முகம் வந்து என் வாழ்க்கையில் இறக்கும் வரையும் அழிக்காது. என் அவ்வளோத்துக்கு இப்போ வரைஞ்சல் இந்த முகத்தோட இப்போ இருக்கிற இது 75 வயதில் எடுத்த தந்தையார் எடுத்த முகம். ஆனால் இன்றைய நான் அந்த படம் இன்னொரு இந்த பக்கத்தில் இருக்க என் மனது எந்த வாழ்க்கையிலோடு இருக்குது. ஆனால் அது பார்க்க முடியாத அந்த அன்பு எல்லாம் எப்படி போயிருக்கின்ற அந்த ஒரு மனிதனை எப்படி ஆக்கணுமோ அப்படி பல குடும்பங்களுக்கு நடக்குது. வெளிவந்தது பல பக்கங்களில் சில இடங்களில் நடந்து கொண்டு இருக்குது. சில இடங்களில் வெளிவராமலும் அது நல்லவர்களாயும் நடிச்சிட்டு போகிறார்கள். எல்லாம் காரியங்கள் முடிஞ்ச பிறகு எல்லாம் நல்லவராக நடத்தி போடுறோம். நான் உண்மையில் எந்த கோயிலை கொண்டு சத்தியம் பண்ணியானே நான் வாழ்ந்த உறவுகளுக்கு தெரியும். நான் செய்ததை பல பேர் நான் இருக்கும்போது அவர் பார்த்துட்டு வந்துட்டேன். என்னோட கடைசிக்கு அவர் செய்கிற சூழ்ச்சிக்கால துணிஞ்சு போய் நின்று வந்துட்டேன். ஏன்னா எனக்கு மூத்தவே ஒவ்வொரு வருஷம் 10 வருடமா போய் வர்றேன், 8 வருடமா ஒவ்வொரு வருஷம் இந்த வருஷத்தை தவிர ஒரு வருஷம் போய் வர்றேன். ஆனால் போய் பார்க்கல. ஏனென்றால் அவ்வளோத்துக்கு அந்த ஆனால் தந்தையதாய இனியில பாசம் அவருக்கு தான் அவர் மீதான் வச்சிருந்தவை அன்புகள். அப்படி பல பேர் அந்த அன்பு வச்சிருந்தவை. ஏன்னா அதனுடைய சூழல்கள் பக்கங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஒரு மனிதர் வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒவ்வொரு சூழலில் ஏதோ ஒரு பக்கங்கள பிரச்சனை வரும். ஆனால் எப்படியும் நல்லா இருக்கணும், எங்களோட பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அல்லது நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை நல்லா இருக்கணும் என்று நினைச்சால் அந்த இதுக்குள்ள அன்பை கொண்டு வரலாம். கொண்டு வந்து அன்பாய் நடக்கலாம். அது மற்றவன் மதிக்காதது அவே என்று பிரச்சனை. நாம் மற்றவைக்கு தீங்கு இல்லாமல் வாழணும் என்று சொன்னால், ஆனால் அநியாயம் செய்வனை விட்டுட்டு போகக்கூடாது. மற்றவைக்கு மற்றவை பார்த்து புறாமப்பட்டுட்டு அந்த அன்புகளை குறைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஏதாவது நல்லா இருந்தால் நல்லா இருந்துட்டு போட்டும் என்று இருக்கணும் முடியாது. அது அன்பால் அந்த இருந்த அன்பை முடிச்சு கொண்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இதுகள் இருக்கக்கூடாது. ஆனால் சில பேர் நினைக்கிறோம் சில ஏதோ பணம் தான் நிரந்தரம், மற்றது போலியான அன்பால் நாங்கள் வாழ்ந்துட்டு போகலாம் என்று அது கொஞ்சம் காலம்தான். மற்றவைக்கு முன்னாடி இப்போ எது எங்கே மேலோங்கி நிற்குதோ அதோட இருக்கும் தான் இருக்க முடியும். கொஞ்சம் காலத்துக்கு தான் பிறகு அன்பு குறைந்து கொண்டா போகும் நான் நினைக்கிறேன். இணைந்து கொள்ள வந்து அன்பாக எடுக்கணும். அடுத்த முறையாவது வேலைக்கு வாருங்கள். இந்த வாழ்வுண்மையில சொல்லி நித்தியார்ந்தவர்கள் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ள இது வாழ்வுண்மைக்குத்தான் இணைந்து கொண்டீங்க. வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் அன்பாக கேட்டுக்கொள்ள முடிஞ்சால் இணைந்து கொள்ளுங்க. என்னடா இன்னும் 10 நிமிடம் இருக்கு. ஆமா ஆமா, நீங்க அந்த தலைப்பு இப்பதான் அதான் அங்க போய் பார்த்துட்டு வந்தேன். இந்த அன்பு குறைஞ்சு போறதுக்கான காரணம் பணம் பதவி எல்லாமே காரணம். போட்டி பொறாமை எல்லாத்தாலையுமே இந்த அன்பு குறைகிறது. அதுவும் சமகாலங்களில் தாயகத்திலும் பார்க்க இங்கும் அது போட்டி தான் அதிகமாக இருக்கிறதே ஒழிய சொந்தம் சகோதரமா இருந்தா கூட பிள்ளைகளுக்கு இடையிலான ஒரு போட்டியில் அதுகள் அந்த உறவுகளை விட்டு தனிச்சு இவர்களோட என்ன பேச்சுவார்த்தை பணத்தை முன்னிலை வைக்கிறபடியால அந்த பாசங்கள். ஆமா, அது இப்ப நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வேறு, இங்கு பிள்ளைகள் வாழ்ற சூழலும் வேறு. ஆனா அவர்கள் இந்த சூழலை ஒட்டி வாழ்ற இங்கும் வந்து தாய் தகப்பனா இருந்தாலும் எல்லாமே அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதனால் அதுகள் அதை கடைப்பிடிக்கிறார்கள். இப்ப நம்மவர்கள் அப்படி இல்லை. நாங்கள் எங்கட தோம்பையே எழுத்து கொண்டு வர்றதால அதுகளுக்கு அது பிடிக்கவே இல்லை. ஆனால் நாங்கள் இப்ப ஒரு உதவி செய்யணும் என்று நினைச்சாலும் அவர்கள் வந்து சில நேரங்களில் அதை கட்டுப்பாட்டுக்குள் எங்களையே கட்டுப்படுத்துகிறார்கள். என்னத்துக்கு நீங்கள் நடுகளும் அவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள், என்னத்துக்கு உதவி செய்கிறீர்கள் என்று அந்த ஒரு ஏனென்றால் அவர்களுக்கு கஷ்டத்துல உதவி செய்கிறது வேற. இது அந்த சில நேரங்களில் அவர்களும் செய்யறதும் சில அநியாயங்கள். அதான் அது வந்து அது பிள்ளைகளுக்கு வந்து இங்கு பொருந்தார். அதுதான் கூடுதலாக அந்த முரண்பாடுகளுக்கு காரணமா வந்து இந்த அன்பை நாங்கள் பறிகொடுத்ததுக்கு முக்கியமான காரணம் நாங்கள்
அந்த வரும் பொழுது அன்பை மூட்டை மூட்டையா நாங்கள் வந்து தூக்கி கொண்டு வந்தது உண்மை. கண்டிப்பா கண்டிப்பா வந்து நாங்களும் மாறிவிட்டோம். அத மாதிரி சூழல் மாறிக்க நாங்களும் மாறணும். நாங்களும் இங்கத்த காலநிலை போல நாங்கள் வாழ்றோம். வந்தாலும் வரும் விட்டாலும் விடுமன்ற மாதிரி தான் நாங்களும். அதான் அது போல சில அன்பு என்பது இப்ப அருமையாகவே போட்டு தேடித்தான் கண்டுபிடிக்க வேணும் எங்கே அன்பு இருக்குன்னு. உண்மையினோட இந்த சிறப்பான தலைப்பு உங்களுக்கும் வாழ்த்துக்கள். எனக்கு கேட்க முடியாத இதா போய்விட்டது செய்திக்காக நான் மன்னித்துக் கொள்ளுங்கள். நன்றி. சுருக்கமாக தந்து கொண்டாலும் அந்த அன்பு வந்து அருகி போனது. மற்றது அந்த அன்பை வந்து இப்போ பிள்ளைகளிடம் இங்கே இருக்க பிள்ளைகளிடமும் அந்த போட்டி அது எப்பவுமே அது வந்து கொண்டா நிற்க போகுது. ஏன்னா பணம்ன்றதை முன்னிலையில பழிக்கும் வரையும் கண்டிப்பா அது அந்த அன்புகள் எல்லா இடமே குறைஞ்சு கொண்டு தான் போகுது. அதனால நாங்கள் அதை எப்படி ஒரு ஒரு அவரவர் சிந்திக்கணும் மொழிய தன் குடும்பம் அந்த சூழல நல்லா இருக்கணும் என்று தாங்கள் மனதில் எடுத்துக்கொண்டிருந்தால் அது அதை விட ஒன்று வந்து சார், இப்ப நாம் வந்து எமது சகோதரங்கள் அம்மா அப்பாவோட எவ்வளவுக்கு அன்பா இருக்கிறோம் என்பதை பார்த்தும் பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள். குறைஞ்சு கொண்டு போறது நமக்கு தெரியுது. ஆனாலும் குறைஞ்சிட்டு போகுதுன்றதுக்காக நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். நாங்கள் எப்படியாவது நாம் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வாழ்ந்தபடியா நாங்கள் அந்த அன்பை ஓரளவுக்கு நாங்கள் நிவர்த்தி செய்கிறதுக்கு நாங்கள் இந்த இடத்துல கத்தாருங்க தொட்டு சென்றபடியால நான் நேற்று வரும்போது எனக்குள்ளையும் குடும்பத்துக்கும் பார்க்கலாந்து இந்த அன்பை நான் நெடுகைதியே சொல்லிடுறேன் என்றாலும் இந்த எனக்கு நடந்த சம்பவம் நான் சொல்லிக்க எங்க மனதுல அங்க நான் அன்பால வாழ்ந்தபடியா தான் நான் அந்த அன்பை வெளிப்படுத்துறேன். ஆனால் இதே எங்க பிள்ளைக்கு நான் இனி அன்பாரு தண்டு போட்டு எந்த சோதனைக்கு வாண்டு சொல்லி போட்டு போக முடியுமா? அப்ப சூழலுக்கு நான் அதை சொல்றேன். அன்பு கட்டாயம் ஜெயிக்கும். இப்படி நின்று நாம் நேர்மையா வாழும் போது கண்டிப்பா ஜெயித்து கொண்டான் இருக்கும். அந்த அன்பு எங்கே என்றான கை கொடுக்கும். எங்க எனக்கு இன்றைக்கெல்லாம் சொன்ன மாட்டேங்க உண்மையா உள்ள சொல்றேன். என்னண்டு போய் வந்தேன்னு தெரியும். நான் கனவண்டு தான் சொல்லலாம் முடியா எந்த சூழல்ல இப்ப பாருங்க நான் சொன்ன சம்பவம் ஓமாமண்டு சொல்லி போட்டு அந்த உறவு நாங்கள் அங்கட தந்தை சின்னபடியே செய்யறேன். என்ன இப்ப நான் விட்ட பேர்ந்த குடும்பங்க இங்க பாருங்க. இப்ப உங்களுக்கு சொல்றேன் இந்த இந்த அன்புக்கு சொல்றேன். அந்த நான் எந்த கடமையை சொல்லி போட்டேன். என் தாய்க்கும் போய் பிள்ளைகளும் காட்டிட்டு நானும் பார்த்து வந்தது. ஆனால் எனக்குள்ள வேதனை தான், அவைக்கு இல்லாட்டி எனக்கு வேதனை என்றாலும் வந்து என் சௌரங்கள் 2 பேரோட கைக்கிறேன்னா 4 பேர் 2 பேரும் அவைக்கும் சொல்லி விட்டுட்டேன் நிலவரத்தை. இதுதான் நிலைமை, தந்தையார் நிலைமை தான் இது நடக்க போகின்ற. இங்கே மனதில் கொஞ்சம் பக்கத்தால் கிளியராக இருந்தாலும் இன்று காலையில் கூட 1 மணி ஒழும்பினது முடிய 4 மணி 5 மணி வரையும் நித்திர வர மாட்டேன். ஏனெண்டா என்னால அது உறுத்தி கொண்டா நெஞ்ச மனதில் இருக்குது. ஏனெண்டா ஒரு மனிதன் ஒரு செடியை வளர்த்து போட்டு அந்த செடி வளர்ந்து கொண்டு வரைக்கும் தண்ணியை விடாமல் அப்படி வாடிக்கொண்டு போற மாதிரி என் தாய் முகத்தை பார்த்தேன். வாடிக்கொண்டே நான் என்ன கேட்கிறேன் அந்த சொல்லு 12 வருஷத்துக்கு முதல் கேட்ட மாதிரியே அப்படி கேட்பேன். அந்த கதைக்கிற மாதிரியே சொன்னா சிவகரோடா பழுதா போயிருக்கிறான்ட்டு அந்த வார்த்தை எனக்கு அப்படி காதலுக்கு நீங்க கொண்டு இருக்காம சொல்லு. அப்ப இந்த வாழ்க்கையை நான் எடுத்தேன்னு கூட கிடக்குது. இப்ப இந்த சொல்ல போய் இப்ப இந்த நிலைமை இந்த நிலவரத்துல ஆள் இருக்கிற. ஏன்னா நான் இதுல சொல்றேன், அது கண்டிப்பா சொல்றேன். இந்த அன்பு எப்படி வந்தேன்டா என் தாயாருக்கு சொன்னேன், இது நீங்கள் உங்களோட பிள்ளையா இருந்தாலும் மருந்து குடிச்சு சேர்த்துடுவேன்னா நீங்கள் ஒரு பிள்ளைக்காண்டி பார்த்து அது சொல்லுவேன் நடிப்பியம். அது நீங்கள் தாய்மார் எப்பவுமே நான் இதுல கொண்டு வர எந்த தாயா இருந்தாலும் பிள்ளைய நடிப்பேன். நடிக்கிறவன் நடிச்சுட்டு அதான் இல்லை சமூகத்துக்கும் கூடாது நீங்க செய்யற அட்டு விட்டு வேண்டாம் விட்டு விடுங்கள் போட்டு மேலென்றால் அரண்யம் விட்டு விடுங்கள் என்று சொல்றேன். அதுக்கும் வந்து முடியும் அடுத்த கதைக்கு. ஆனா நான் சொல்றேன் என்னடா இதுக்கு பின்னால் எத்தனையோ குடும்பங்கள் வாங்க. இன்றைக்கு 7 பேர் நாங்கள் 7 குடும்பத்தின் பிரச்சனை எல்லாருக்குமே பிரச்சனை தான். நீ ஒருவர் செய்த வேலையால எல்லாருக்குமே பிரச்சனை. அப்ப இதே மாதிரி அன்பை நாங்கள் அன்புல இருந்துக்கும் போது அந்த அன்பை மீறி போறீங்கன்னா விட்டு விடுங்கள், கண்டிப்பா விட்டு விடுங்கள். ஏனென்றா அதுக்காக நீங்கள் அந்த அன்பை விட்டுட்டு நாங்கள் போலியா நடந்துட்டு போகணும்னா இன்னைக்கு தாய்க்கு அந்த மகளுக்காண்டி செய்த தாய்
இந்த மகள் ஒரு நடிகையோ அல்லது இந்த சீரியல்ல வர பொம்பளை மாதிரி மேக்கப் பண்ணி திரிகிறா. தாயின் முகத்தை பார்த்தால் நான் என்று சொல்லியே ஆகணும் படிக்கிறேன். ஏனென்றால் நான் அந்த 4-5 மணிக்கு நின்ற இடத்துல ஒரு தடவை கூட தண்ணி கேட்பாரு இல்லை கொடுப்பாரு இல்லை. நான் குடிக்கும் போது கேட்டு நான் என்னடா நிலவரத்தை சோதிச்சு பார்ப்பது. நான் டைரக்டா போய் இறங்கினேன். இறங்கும் போது நின்ற இடத்துல பார்த்தேன். அப்போ நான் சோடா பிடிப்பீங்களோன்னு கேட்டேன். போகமாட்டு சொன்னா. அப்போ சரி இது கொடுங்கன்னு சொன்னேன். அப்போ நான் அது நான் எல்லாமே கவனிப்பேன். எந்த செயல்கள் எல்லாமே இன்னும் எனக்கு உள்ள ஒன்று இயக்கிறமா. நான் உண்மையாக சொல்றேன். அந்த எனக்கு மீறிய சக்தி ஒன்று தான் இன்றைக்கு என்ன கொண்டு வந்தது. அப்படி இருந்தும் இதை நான் கவனிச்சு கொண்டு வந்தான். இங்கே வந்து வெளிப்படுத்திக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் ஒரு பக்கத்தால் மனம் கிளியராக இருந்தாலும் ஆனால் ஒரு என்ன சொல்றது, எப்பவுமே எந்த காலமே எவைக்குமே ஒரு சின்னலேருந்து வந்த பாசங்களும் அன்புகள் எந்த காலம் இறக்கும் வரையும் அழியாது. கடைசி வரையும் அதை விட்டு யாரும் சொல்லலாம் போடியா சொல்லி போட்டு போகலாம். அதெல்லாம் மறக்கணும், இதுதான் சூழல், இதுதான் மறந்துட்டு போங்கன்னு சொன்னாலும் அப்படின்னா நான் மறக்கிறேன்டா எங்கள் பிள்ளையிலையும் பாசம் இல்லாது, பனிச்சிலையும் பாசம் இல்லாது, சூழல்லையும் பாசம் இல்லாமல் தான் இருப்பேன். அப்படி இருக்கிறேன்டா. ஏன்னா அப்படி மறந்துட்டு போகலாம் அந்த வாழ்க்கைக்கு போடும். அதான் அதனால அந்த அன்பை கொண்டு வந்தான். நன்றி. நீங்க அந்த இடத்த தொட்டு சொன்னீங்க. நீங்க சொல்ல இருந்தா சொல்லுங்க. அந்த இடத்த உங்களை நன்றி நன்றி. சிறப்பான தலைப்பு. நன்றி 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 எல்லோருக்கும் நன்றி. அன்பாய் நான் இதை மீண்டும் சொல்லிக் கொள்றேன். அன்பானவர்களை யாரா இருந்தாலும் அந்த அன்புக்காக நீங்க கண்டிப்பா போராடுங்க. அன்பு கண்டிப்பா தேவை. அன்பில்லாட்டி வாழ்க்கை வாழ்ற கஷ்டம். நீ வருங்கால சந்ததிகளுக்கு அந்த அன்பில்லாட்டி ஏதோ நாங்கள் எல்லாரும் மாதிரி வாழ்ந்துட்டு போறோம். பணம் வந்து இப்போ நிரந்தரம் இல்லை. பணம் சில பணம் நிரந்தரம் இல்லாட்டி பணம் தான் பணம் வந்து பணத்தால் நீங்கள் இன்னும் கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு போவீங்க. ஆனால் உங்களோட வரலாறு சொல்லும். இப்படி நான் அந்த பிள்ளைகளுக்கு கூட சொன்னேன். அந்த இடத்துல வச்சு இப்படி நீங்கள் திரும்பி வந்தால் சரி ஓகே, உங்களோட வருங்காலம் தான் இப்படி இதெல்லாம் போடும். அதுக்காண்டி தான் நான் நேரடியாக வந்தேன். நீங்கள் என்ன செய்தாலும் பரவாயில்ல, கொண்ட உள்ளுக்கு போட்டால் என்ன செய்தாலும் பரவாயில்ல, நான் துணிஞ்சு வந்தேன் ரெண்டு அந்த இடத்த சொல்லி போட்டு வந்தேன். அப்போ அது வருங்காலத்தில் நான் சொல்கிறேன். அந்த பக்கங்கள் அன்பா சொல்லுவேன். யாராக இருந்தாலும் இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் உங்களோட யார் எந்த தாய் தந்தையராக இருந்தாலும் இதில் தந்தையாரையும் ஒரு சொல்லிவிடுவேன். ஏன்னா அவர் நல்லா இருந்தவர். நான் எனக்கு எல்லாமே சொன்னவர். இப்படியெல்லாம் நடக்குது சம்பவம் நான் சொல்லி கடைசியில் அந்த வச்சிருந்த பாசம் அன்பாலால் அவர் மாண்டு போனார். அவர் ஒரு இரக்க மனம் உள்ளவர். இன்றைக்கு எத்தனையோ பேர்ட்டு அவரை கண்டாலே எல்லாருக்கும் நடுங்கும். அவர் கொண்டு மதிப்பிருந்தவையெல்லாம் வாயால் சும்மா சிம்பிளா சொல்லி போட்டு போற அளவுக்கு இருக்கு. அவர் செய்த தீங்க செய்துக்கலாம்னு அதிலே சொல்ல வர்றேன். இந்த அன்பான உங்களுக்கு சொல்றேன். நான் அந்த என்ன ஆஞ்சநேய கோயில் பக்கத்து ஒரு பரப்பு காணி வேண்டினான்ட்டு சொன்னது நான் சொந்தமாக காசு கொடுத்து வேண்டினது. ஏனென்றால் எப்பவும் எங்களுக்கு ஒரு நான் அவர் கேட்க வேண்டி வச்சு விடணும். அவர் தாரத வேறு இருந்தாலும் நான் அந்த கோயிலோட எனக்கு இல்லை. கோயிலோடு அது ஊர் பிள்ளைகளுக்காக வேண்டி வச்சதை ஒரு பரப்பு எழுத விடாத. அது இத்தனை 300-400 பரப்புக்கு மேல இருக்கிறது அவரு சொத்து. ஆனால் ஒரு பரப்பை எழுத விடாமல் அந்த நான் செய்தவன். அப்ப அந்த அன்பு பாருங்கள் இங்க வந்து என் தந்தையார் அதுல சொன்னவர். எனக்கு ஒரு 1000-100 பதவியில சொன்னார். தான் ஒருவருக்கு சோழி இல்லாத நான் அப்படியே என்னோட பதவி இருக்கு. நான் இந்த காலமே அந்த அவர்கிட்ட பக்கத்திலேயே போட்டுட்டேன் அந்த பதவி. அதில் சொல்றார், யாருக்கும் சோழி இடைஞ்சல் கொடுக்காத நான் மற்றவன்ட்டு எதையும் எழுதித்தாரன்னு. இன்றைக்கு நாங்கள் 5 ஆம்பளை பிள்ளைகள் பாவப்பேட்டையும் கொடுத்து ஒரு சௌகரிக்கு கொடுத்தோம். அந்த சௌகரி தகப்பன் ஒரு தனி மனிதன் தகப்பனை அவருக்கு சௌரங்கள் இல்லை. அவரை ஏமாத்தி இவ்வளவு செய்தவ. இப்ப எங்கள் 5 ஆம்பளை பிள்ளைகளை ஏமாத்தி இந்த 5 ஆம்பளை இங்க போனது. 5 ஆம்பளை ஒரு பொம்பளை பிள்ளை ஏமாத்துற. இப்ப நான் நேற்று மற்ற சௌரங்கள் சொன்னேன். இப்படி அம்மாக்கும் நிலைமை கிட்டடின்னு சொல்ல அவளும் சொன்னியும் தாங்களும் விட்டுட்டோம். தங்களுக்கு கொண்டுமே வேண்டாமண்டு ஏன்னா வருத்தக்காரர் ஆகிட்டோம். அவளும் சொல்லிடும் தங்களுக்கு கொண்டு வேண்டாண்டு. ஏன்னா அப்படித்தான் நானும் அப்படித்தான் சொன்னேன். அப்ப நாங்க விட்டுட்டோம். ஆனா இப்ப 2 பேர் போய் நிக்கிறோம். என்னன்னா 6 மாதம் கதைக்காதவன் தந்தையாரோட. அப்ப அவையல் வந்து இதுக்கு நான் போட்டது தாயார் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவை நினைச்சபடியே நடக்கணும். ஆனா இந்த அன்பு எல்லாத்தையும் மறந்து இன்றைக்கு பணத்துக்காக எங்கேயோ எல்லாம் நிற்கிறோம். ஆனா இன்றைக்கு பார்த்தா கோயில்களில் முன்னிலையில நிற்கிறோம். கோயில் எல்லா கோயில்களையும். ஆனா இந்த தந்தையார் கட்டும் போது அந்த ஆலயத்துக்கு கல்லு மண்ணுக்கு கொண்டு போட்டாருண்டு அந்த கோயிலுக்குள்ள நின்றே சொன்னேன். அப்படியான மனிதர்களால் இப்ப வாழுதையும். நான் ஏன் இதை சொல்றேன்டா, இப்ப நான் கண் முன்னால பார்த்து காதால கேட்டு எல்லாம் வந்ததை தான் இன்றைக்கு வாழுமே
கொண்டு வந்து நான் வெளிப்படுத்திக்க என் காட்டுக்கு கூட நிற்காமல் இன்றைக்கு உங்கள் முன்னே நிற்கிறேன். காட்டும் அல்லது என்ற மைண்டு கூட வேற மாதிரி மாறி எப்படியோ நிலைமை வந்திருப்பேனோ இல்லை. ஆனால் என்னது பக்கம் ஒரு கிழமையில் ஒரு நினைந்தாலும் நான் அது தவிர்க்க கூடாண்டு வாரேன். ஆனால் சில நிகழ்வுகளில் என்னால் கொஞ்சம் காலம் உங்களை சொன்ன மாதிரியே நிலைமை தொடரப்போது. ஆனால் ஆண்டு தெரியாது, மாதம் தெரியாது, கிழமை தெரியாது, நாளும் தெரியாது. ஏனென்றா நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படியான நிலவரத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏண்டா தாய் என்றது எல்லாருக்குமே எல்லாம் அவரவருக்கு தாய் கண்டிப்பாக முக்கியம். ஆனால் எனக்கு என் பேதுனா அது வேறு பக்கம், அது கண்டிப்பாக எனக்கு இருக்கும், என்றைக்குமே அது அழியாது. நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன், எந்த தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் பிள்ளைகளுக்காக நீங்கள் கொடுக்குற அன்பு மற்றவைக்கு தீங்கி வரும் என்றால் கண்டிப்பாக அதை என்னடா அவை அடாவடித்தனமான செய்கிற அன்பு. இப்போ பணத்துக்காக பிள்ளைக்கு போகணுமெண்டாண்டி அப்படி தண்டு நீங்கள் மாறி அல்லது பிள்ளை மருந்து குடிச்சு ஏதாவது பெருட்டுவீங்க. சில பிள்ளைய பெருட்டுவோம். ஏன்னா அவைகள் வந்து கஷ்டம். இப்போ கன்னடத்தில் கேள்விப்பட்டேன். இப்போ பாருங்கள், இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பேர் உழைக்கிறீங்க, உழைச்சி போட்டு எத்தனையோ தேவையில்லாமல் தாண்டி போட்டு போகிறீங்க. ஆனால் என் தந்தையார் பல பேருக்கு நான் அதில் போன முறை சொல்லியிருந்தேன், அதுக்கு மேலே நன்மை செய்தபடியால் இன்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார். என்றாலும் நான் அன்பான உறவுகளே, இந்த அன்பு நேரத்தில் இதை கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னடா என்னது அனுபவத்தோடு கொண்டு வந்தனால் உறவுகளும் எல்லோருமே செல்வி நித்யானந்த அவர்கள்லேருந்து நேவி பிலிப்ஸ் அவர்கள்லேருந்து மற்ற ராஜினி அல்போன்ஸ் அவர்களும் எல்லாருமே அந்த அன்பை இந்த வாழும் மேலே இன்னைக்கு வந்து இணைந்து கொள்கிறவர்கள். நீங்கள் சொல்லுவீங்க எல்லாமே அற்று போகுதுண்டு, இப்போ குறைஞ்சு கொண்டான் போகுதுண்டு. இணைந்து கொண்டவர்களுக்கு நன்றி. அதுக்கு வாணிகக்காரன் நின்றால் வாணிகக்காரன் பக்கத்தையும் ஒரு 2 இடம் கேட்டுக்கொண்டு நான் கேட்டேன், ரசித்தேன். எல்லாமே அது இருந்தால் தான் இது இருக்கும், இது இருந்தால் தான் அது இருக்கும். இல்லை, பணம் மட்டும்தான் எல்லாமே அது என்றுதான் சொல்லிக் கொள்கின்றேன். அதனால் எல்லாமே குறைந்து போகின்றது. பாச பணம் இருந்ததுனால பாசம் அற்று போகின்றது. நன்றி, வணக்கம். சுருக்கவாச்சு கொடுத்துட்டீர்கள். உண்மை உண்மை உண்மை. அது இருக்கும் வரையும் முதலிடத்தில் வைக்கும் வரையும் கண்டிப்பாக அது அற்றுத்தான் போகும். சிறப்பு. நன்றி வணக்கா. நீங்கள் இணைந்து உங்களோட கருத்தை வெளிப்படுத்துறதுக்கு இணைந்து கொண்டவர்களுக்கு நன்றி. ஏதோ இதில் நான் நினைந்து உங்களோட சில நேரம் நிச்சயிச்சு வாழ்க்கை கொண்டு வந்தாலும் அந்த என்னது அனுபவத்தை கொண்டு வந்து பயிரேன் என்றால் பல பேருக்கு இதுவரையில நான் அந்த இப்போ தொடர்ந்து உங்களோட அம்மாவோட கதைக்க விடுகிறார்களோ? இல்லை தெளிவோட இல்லை, எழுதி விட்டுக்கு நேரம் வந்து கதை கட்டா இங்கே வந்தவரா சொல்ற நேரம் வந்து அதுவரையும் தெளிவோன்னு தெரியல. இங்க வந்துட்டு நேரம் வந்து கதை கேட்டா வாட்ஸ்அப்ல ஆன் பண்ணி கதைங்கள. அதான் இல்ல நேர வந்துட்டான். அப்ப டிக்கெட் போட சொல்லுங்க, ஒரு நாள் வர மாட்டேன். சட்டத்துக்குள்ள வந்தாச்சு. இப்ப விளங்குறேன். ஏன் இப்ப அந்த சட்டத்துக்குள்ள திரும்ப மாறிட்டினோம்? நடிப்பு அன்பு முன்னுக்கு அம்மாவுக்கு முன்னாலே இப்படி சொன்னது, தாங்கள் செய்த தவறு மன்னிப்பு என்ன, தாங்கள் அதுக்கு செலவழிச்சது தண்டது, தாங்கள் எங்கட அப்பா சொன்னபடியே வாரம் உண்டு. நான் என்னோட இருந்து ஒரு 4-5 மணி கிழமை காய்ச்சவன். பிறகு நான் வழுக்கிட்டு. நீங்க எத்தனை காலம் அங்க நின்றது? நான் வந்து 2 கிழமை நின்ற. நீங்க அந்த 2 கிழமை எத்தனை நேரம் அம்மா பார்த்துருப்பீங்க? அது நான் போகக்கூடாது அந்த இடத்துக்கு. போனா என்ன வேற வழிதான் செய்வியும். இல்ல நான் அவைக்கு ஒருவருக்குமே தெரியாது. உள்ளட்டது நேரடியா வீட்டுக்கு உள்ளட்டது ஒழிய அவையில் எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்கல என்ன இப்படி வருவேன். ஆனால் என்ன அப்படி என்ன தந்தையார் இறந்த உடனே என்னை ஒரு இதாக்குறதுக்கு நின்றவன் என்னவையில வெளிப்படுத்தினான் ஊர் மக்கள். இன்றைக்கு அது இதில் சொல்லிவிடுறேன். எந்த உறவுகளும் எங்க தந்தை தாய் நான் இப்ப ஏன் கவலைப்படுறேன் என்றால், என் தந்தையார் இறந்த உடனே அம்மா அந்த சௌரங்கள்ல 7-8 பேர் இருந்தவ, அவ்வளவு பேரும் பின்னுக்கு நின்றவ. இன்றைக்கு 2-3 வருடமா இல்லை, ஒருவர் கூட இல்லை அம்மாவை பக்கம் அந்த சௌரியோட காய்க்கிறதுல. அப்ப பாருங்க, அப்ப நான் சொல்ல அவை கேட்காம தாண்டு இன்றைக்கு பின்னுக்கு நின்று எல்லா காரியங்களை செய்து போட்டு இன்றைக்கு அவ இறக்குற நேரங்கள்ல ஒரு சவரம் கூட கதைச்சு. இந்த பிறந்த நாளுக்கு இந்த முறை பிறந்த நாள் நான் கதைக்கு பிப்ரவரி 12 அப்ப அது அந்த வேதனை எனக்கு 4-5 மாதமா உறுத்தி கொண்டு. அம்மாவுக்கு எத்தனை வயசு? 86 வயது. அம்மா அடையாளம் காண்றதானே உங்களை?
உடனே சொல்றா, நான் 12 வருஷத்துக்கு முதல் போன உடன் இப்படி என்னோட கதைக்கிற மாதிரி சேவரோட பழுதா போயிருக்கிறாடாண்டு எல்லாம் நான் இந்த தாடியோட அப்படியே போன நான் தான் இந்த நாட்டுக்கு போட்டு ஏற்பட்டு போக போறேன் என்ன பிடிக்கிறாடோ பரவாயில்ல, என்ன சோதனை வந்தாலும் பரவாயில்ல, எடுத்த கால வைக்க முன்பின்னாங்க விடாண்டு நான் உள்ளாட்டு போய் சந்திக்க விட மாட்டியா என்றாலும் சந்திப்பேன். பிள்ளைகளையும் காட்டினீங்களோ? எல்லாம் காட்டினேன். ஆமா, எல்லாம் காட்டி எல்லாம் தண்டு எங்க மனம்தான் அவைக்கு இதா இருந்தாலும் எங்க மனம்தான் வேதனையை கொடுக்க. என்னடா அன்றாடம் வந்த அவன் முகத்தை எப்படி இருந்தவா எத்தனை பேருக்கு சாப்பாடு கையஞ்சு பாருங்க. அப்பாவே அப்பா இறக்கும் போது அந்த கட்டடத்துக்குள்ள சாப்பாடு கொடுத்து அது இந்த சாப்பாடு பூரா கடைசியா இருக்கும்போது நான் முதலே இவ்வளவு கொடுத்தவா அங்க கேட்பாரு இல்லை சாப்பிடும் போது தண்ணு கொண்டு அப்படி 5 மணித்தியாத்துக்கு தண்ணியை குடிக்கையில நான் தான் குடிக்கிறது கேட்டு கொடுத்தேன். அப்படியான காலம் எந்த காலம் போனாலும் இது பாப்போம் முறக்கும் வரையும் இந்த வாழ்வுண்மை கொண்டு வரேன். அதுக்குள்ள சில பக்கங்களை கொண்டு வரேன். அன்பான உறவுகளை யாருமே அன்பாய் கேட்டுக்கொள்றேன். இதுல தாயா இருந்தாலும் தந்தையா இருந்தாலும் பிள்ளைகளுக்காண்டி மற்ற பிள்ளைகளின் வாழ்க்கையில நீங்கள் இவ்வளவு நல்லா வாழ்ந்திருந்தாலும் இப்படி செழிப்பா இருந்திருந்தாலும் வருங்காலங்களை சிந்திச்சு முடிவெடுங்கள் சூழல்கள் வந்து அமையும். நன்றி வணிகா. நான் நேரத்தை கூட்டையில அடுத்த ஒரு தொகுப்பாளரும் இணைந்துட்டேன். அடுத்த நேர்களுக்கும் வாழ்த்துக்களுக்கு நன்றி. நன்றி. அடுத்த வர இன்னொரு தலைப்புக்குள்ள சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. வாணியக்கா தொகுப்பு உதவி செய்த வாணியக்காவும் மற்றும் நடாமணிக்கு இந்த பாமூர்த்திக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு தலைப்புடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.